गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। பகவானோட ஒரு பரிபூர்ணமான கிருபா கட்டாட்சத்தில் 15 தசகம் வரைக்கும் நல்லபடியாக பார்த்தோம். கபில வாசுதேவரோட ஒரு அவதாரமும் தேவகூதிக்கு அவர் பண்ணின உபதேசம், இது தாயாருக்கே உபதேசம் பண்ணின கபில வாசுதேவரோட சரித்திரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ 16வது தசகத்தில் என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் என்ன அப்படின்னா 3வது ஸ்கந்தத்தினுடைய கடைசி பகுதியில் தான் 13 அத்தியாயங்களில் கர்தமர் தேவகூதிக்கு எப்படி உபதேசம் செய்த மகிமை, இது எல்லாத்தையும் இந்த சரித்திர அனுபவங்கள் எல்லாம் எங்கே அப்படின்னா ஹரித்வாரில் மைத்ரேயர் அப்படிங்கிறவர், அந்த ஒரு ரிஷி, மைத்ரேய ரிஷி யாருக்கு சொல்கிறார் அப்படின்னா விதுரருக்கு ரொம்ப அழகாக ஆச்சரியமாக இந்த கதையை, கபிலவாசுதேவனுடைய கதையையும் கபிலவாசுதேவராக இருக்கக்கூடிய பகவான் தேவகூதி தாயாருக்கு என்ன உபதேசம் பண்ணினார் அப்படிங்கிறதையும் ரொம்ப இந்த ரகசிய தத்துவத்தை ரொம்ப பிரகாசமாக அதை ரொம்ப அழகாக சொல்கிறார் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. 4வது ஸ்கந்தத்தில் முதல்ல உள்ள ஒரு ஸ்லோகத்திலேயே அது ஸ்மரிச்சுக்கிறது பாகவதத்தில் என்ன அப்படின்னா, தேவகூதி மதாத்தாத கர்தமாத்யாத்மஜாம் மனு தத் சம்பந்தி ஸ்ருதப்ராயம் பவதோ கததோ மம. அதாவது மனுவானவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய பெண் தேவகூதிக்கு கர்தமரை கல்யாணம் பண்ணி கர்தமருக்கு விவாகம் பண்ணி கொடுக்குறார். அப்படிப்பட்ட அது சம்பந்தமான அந்த கதை இது எல்லாமே விதுரர்கிட்ட சொல்கிறார். உங்களால் இதெல்லாம் கேட்கப்பட்டது அப்படிங்கிறார். அதாவது இதில் என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவானுடைய கல்யாண குணங்கள், பகவானுடைய கதைகள், இதுக்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஸ்டாப் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா மேலே 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 புங்கானுமாக இது வந்துட்டே இருக்கும். பகவானுடைய கதைகள் எல்லாம் நிறையா சொல்லப்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியுது. இதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, மனுவோட அந்த பெண்கள் யார் யாருக்கு விவாகம் பண்ணி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றியும், தக்ஷ பிரஜாபதிக்கு அவருடைய கடைசி பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் மனு அப்படிங்கிறதையும் அதுலேருந்து ஆரம்பித்து தன்னுடைய 16வது தசகத்தை பட்டத்திரி ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறார். இதில் ஒரே அந்த முதல் ஸ்லோகத்திலேயே ரொம்ப அழகாக சொல்லிடுறார். எப்படி அப்படின்னா, பகவானுக்கு பகவான் இப்போ கர்தமருடைய பெண்களாக இருக்கக்கூடியவாளை 13 பெண்கள் அவள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். யாரெல்லாம் என்னங்கிறத முதல் ஸ்லோகத்திலே ரொம்ப அழகாக பட்டத்திரி சொல்கிறார். இது 16வது தசகத்தில் உள்ள முதல் ஸ்லோகம். दक्षो विरिञ्चतनयोत मनोस्तनूजां लब्ध्वा प्रसूतिमिह षोडश चापकन्याः धर्मे त्रयोदश तदौ पितृषु स्वधां च स्वाहां हविर्भुजि सतीं गिरिशे त्वधंशे. விரிஞ்சிதனயக அப்படின்னா பிரம்மபுத்திரரான தக்ஷ பிரஜாபதிக்கு ரொம்ப அழகாக, அதாவது மனுவோட பொண்ணு, நம்ம அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா முன்னாடியே, தேவகூதி பிரசூத்தின்னு பார்த்தோம். அந்த பிரசூதி அப்படிங்கிற மனுவோட பொண்ணு அவளை என்ன பண்ணி கொடுக்குறார் அப்படின்னா, பிரசூதியை பிரம்மாவோட புத்திரனாக இருக்கக்கூடிய தக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். இந்த தக்ஷனுக்கும் பிரஜாபதிக்கும் 16 பொண்கள் பிறக்கிறார். எவ்வளோ பேர்? ஏன்னா அவள் சிருஷ்டி விருத்தி இப்போ அதான பண்ணின்னு இருக்கார் இல்லையா சுவாயம்பு மனு. அதனால அவளுக்கு ஒரு 16 பெண் குழந்தைகள் அவதரிக்கிறாள். அந்த பெண்களெல்லாம் எப்படி சாஸ்திர முறைப்படி எந்த மாதிரி பிரம்மச்சாரிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிறத பாகவதம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிகிட்டே வருது. ஆனால் அதை ரொம்ப அழகாக நம்மளுடைய பட்டத்திரி ஒரு ஸ்லோகத்திலேயே யார் யாருக்கு யாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிறது ரொம்ப விவரமாக அழகாக சொல்கிறார். எப்படி அப்படின்னா, முதல் 13 பெண்கள், அந்த 13 பெண்களை யாருக்கு கல்யாணம்
பண்ணி கொடுக்குறா அப்படின்னா தர்ம தேவதைகளுக்கு கல்யாணம் பண்ணி தராளாம். முதல் 13 பெண்களை வந்து தர்ம தேவதைக்கு கல்யாணம் பண்ணித்தரா. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த தர்ம தேவதைகளுக்கு கல்யாணம் பண்ணி தரக்கூடிய அந்த 13 பெண்களுடைய பெயரையும் பாகவதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. யார் யார் அப்படின்னா ஸ்ரத்தா, மைத்ரி, தயா, சாந்தி, துஷ்டி, புஷ்டி, கிரியா, உன்னதி, புத்தி, மேதா, திதிக்ஷா, ஹ்ரீ, மூர்த்தி அப்படிங்கிற இந்த 13 பெண்களை வந்து சாக்ஷாத் யாருக்கு அப்படின்னா தர்மதேவருக்கு கல்யாணம் பண்ணி தராளாம். ஏன்னா இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் எதற்காக அப்படின்னா தர்மத்துக்கு பலனா அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் தர்மனாக இருக்கக்கூடிய தர்மனிஷ்டையை காப்பாற்றுறதுக்காக அந்த தர்மபுத்திரர்களுக்கெல்லாம் இந்த பெண்களை கல்யாணம் பண்ணித்தரா. அதுக்கப்புறமா இன்னொரு பெண் யார் அப்படின்னா அவள் பேர் வந்து ஸ்வதா. அந்த ஸ்வதாங்கிற பெண்ணை வந்து பித்ருக்களுக்கு நித்திய பித்ருக்களாக இருக்கக்கூடியவாளுக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணித்தரா. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் வந்து ஸ்வாஹா. அந்த ஸ்வாஹாங்கிற பொண்ணை வந்து யாருக்கு கல்யாணம் பண்ணித்தரா அப்படின்னா வந்து சாக்ஷாத் அக்னி தேவனுக்கு கல்யாணம் பண்ணித்தரா. அந்த பொண்ணை வந்து சாக்ஷாத் அக்னி தேவனுக்கு. இப்போ நமக்கு புரியும், அக்னியில் வந்து போடும்பொழுதெல்லாம் ஸ்வாஹா ஸ்வாஹான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த ஸ்வாஹாங்கிறது வந்து அக்னியினுடைய பத்னி பேர். அதனால் வந்து அவளுக்கு வந்து அவளை கல்யாணம் பண்ணித்தரா. அடுத்து இன்னும் ஒரு பெண் இருக்கா. 13 பெண்கள் ஆயிடுத்து, இப்போ 2 ஆயிடுத்து, இப்போ 16 சதி அப்படிங்கிற பெண்ணு. அவளுக்கு இன்னொரு பெயர், அழகான பெயர் தாக்ஷாயணி. அவளை வந்து சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கே தக்ஷன் வந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறார். அப்படிங்கிறது தான் இவ்வளவு அழகாக பாகவதத்தில் எல்லா பேரையும் சொல்லியிருக்கா. அதுக்கு வந்து என்ன அழகாக ஸ்லோகம் இருக்குது அப்படின்னா ஸ்ரத்தா, மைத்ரி, தயா, சாந்தி, துஷ்டி, புஷ்டி, கிரியோ, உன்னதி. அத கிரியா, உன்னதி எல்லா பேரும் வருது. புத்திர்மேதா, திதிக்ஷா, ஹ்ரீர், மூர்த்திர் தர்மஸ்ய பத்னியஹ. இவா எல்லாம் தர்மபுத்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய பத்னிகள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து பாகவதம் ஸ்லோகத்தில் சொல்கிறது. அதையே தான் நம்மளுடைய பட்டத்திரி ரொம்ப விதரணையாக ரொம்ப அழகாக வந்து அந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். இந்த இடத்துல வந்து பரமேஸ்வரனை வந்து என்ன அப்படின்னா துவதம்ஷே அப்படிங்கிற யார் அப்படின்னா யார் பரமசிவன் துவதம்ஷே அப்படின்னா இந்த இடத்துல வந்து பரமசிவனும் யார் அப்படின்னா பகவானுடைய அம்சமாக வந்திருக்கிறவர் தானே பரமசிவன். அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. துவதம்ஷே அப்படின்னா பகவானுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர் தான் சிவன் அப்படிங்கிறது தெரியறது. அவரும் வந்து என்ன அப்படின்னா சிவபக்தியும் என்ன எல்லா இடத்துலையும் நம்பூதிரி வந்து ரொம்ப அழகாக அதை போட்டிருக்கார். துவதம்சே அப்படின்னா சிவன் வேற ஹரி வேற இல்லை, ஹரியும் ஹரனும் ஒன்றே அப்படிங்கிறத வந்து உலகத்துக்கு வந்து தெய்வம் ஒன்று தான் அப்படிங்கிற வந்து இந்த வைதிக மதத்தோட தத்துவ உணர்ச்சியை வந்து தெளிவுபடுத்துகிற மாதிரி பட்டத்திரி துவதம்சே அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப அழகாக போடுறார். இவா 2 பேருமே ஒன்று தான் அப்படிங்கிறத இவா தான் வந்து எப்படி அப்படின்னா இப்போ இன்றைக்கும் நம்ம வந்து இந்த 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 16வது தசகத்தில் வந்து எதனுடைய அம்சம் அப்படின்னா நரநாராயணராக பகவான் எப்படி அவதாரம் பண்ணினார். அதாவது நரனாவும் அவதாரம் பண்ணி நாராயணனாவும் அவதாரம் பண்ணி 2 பேருமே பிராத்தான்னா பிரதர்ஸா அந்த மாதிரி இருந்துட்டு அந்த 2 பேரும் ரிஷி மாறி ரிஷிகளாக இருந்துட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படிங்கிறது தான் இனிமேல் இந்த நரநாராயண ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த பகவானுடைய லீலை. இதை வந்து இந்த இந்த தசகத்தில் ரொம்ப அழகாக இதை ஸ்மரிச்சுக்கிறா. இதில் இப்போ 2வது ஸ்லோகமாக வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மூர்த்தேர்ஹி தர்ம கிருஹிணி சுஷுவே பவந்தம் நாராயணம் நரசகம் மகிதானுபாவம் யஜன்மனி பிரமுதிதாः கிருததூர்யகோஷாः புண்ணியோத்கரான் பிரவவ்ருஷூர் நுனுவு சுரௌகாः. அதாவது தர்ம கிருஹிணி அப்படின்னா தர்ம தேவதையான மூர்த்தி அப்படின்னு ஒரு பத்னி இருக்கா இல்லையா. அந்த பத்னிக்கு வந்து யார் அப்படின்னா அதாவது பகவான் இந்த இடத்துல ரொம்ப அழகாக வந்து சொல்கிறா. என்ன அப்படின்னா
சாக்ஷாத் பகவான் வந்து யாருக்கு வந்து தன்னுடைய தாயார் தகப்பனராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பகவானே வந்து சூஸ் பண்ணுறாராம். ஏன்னா அந்த அப்படிப்பட்ட ஒரு கர்ப்பவாசத்தில் வந்து தேவகியோட கர்ப்பத்தில் கண்ணன் பிறக்கணும் அப்படின்னா வந்து பகவான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாயார் தகப்பனார் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத அதில் வால்மீகி ராமாயணத்தில் வந்து பாலகாண்டத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறா. எப்படி அப்படின்னா, பிதரம் ரோச்சயாமாச ததா 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 தசரதம் நிருப்பம் அப்படிங்கிற, அதாவது பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருப்பம் அப்படின்னா, அப்போ பகவான் வேண்டிக்கிறாராம். பகவான் ராமாவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரை தன்னுடைய தந்தையாக அடையணும் அப்படின்னு வந்து பகவான் நிர்ணயம் பண்ணுறான். அப்படின்னா என்ன ஒரு பாக்யவானா இந்த தசரதன் இருக்க முடியும். அப்படிப்பட்ட தசரதன் அவ்வளவு பாக்யவான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு பகவான் எப்படி தசரதனுக்கே வந்து புத்திரனா பிறந்தார் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து என்ன அப்படின்னா, இந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக, அதனால தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக வந்து அந்த தர்ம தேவதைக்கும் அந்த தக்ஷனோட பொன்னான மூர்த்தி அப்படிங்கிறவளுக்கும் வந்து பகவான் நரநாராயண மூர்த்தியாக அவதாரம் பண்ணினார் அப்படிங்கிறார். இங்கே வந்து இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, இந்த பத்ரிகாசிரமத்தில் வந்து சகல வேதங்களையும் இந்த தர்மத்தை உலகத்துக்கும் இந்த மோக்ஷ தர்மத்தை உலகத்துக்கு சொல்கிறதுக்காக இவாளுக்கு புத்திரனா பிறந்தார் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு தர்மம் வெளிப்படணும் அப்படின்னா அந்த தர்ம தேவதையாக இருக்கவாளோட குழந்தைகளாக இருந்தால் தானே இவாளால் வந்து தர்மத்தை வந்து நிலைநாட்ட முடியும். அதனால் வந்து சரியான ஒரு சத்புத்திரன் பிறக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு சத்தான மாதா பிதாக்கள் கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதை வந்து பகவான் வந்து கவலைப்பட்டு அவனே தீர்மானம் பண்ணுவானாம். பகவான் இன்னாருடைய குழந்தையா நான் பிறந்த, அப்படிதானே அவன் வந்து தேவகூத்திக்கும் கர்தமருக்கும் வந்து கபிலவாசுதேவராக நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு ஆச்சரியமாக அவதாரம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு கீதையை உபதேசம் பண்ணிட்டு போனார். அதே மாதிரி இங்கேயும் வந்து அப்படி வந்து பிறந்திருக்கார், அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்றது வந்து தெரியறது. இதில் வந்து நரநாராயண மூர்த்தி அப்படின்னா இவன் என்ன அப்படின்னா, இந்த கோரமான இந்த கலி யுகத்தில் வந்து என்ன அப்படின்னா, பகவத் பக்தியை சரியான முறையில் அதை வந்து ஒரு உபதேசமாகவும் வாழ்ந்து காட்டணும் இல்லையா. இப்போ பகவான் வந்து உபதேசம் பண்ணுறது ரொம்ப சுலபம். உபதேசம் பண்ணினதை அக்செப்ட் பண்ணிண்டவா எப்படி இருக்கணும்னா, அவள் வாழ்ந்து காட்டினா தான் அந்த உபதேசம் போய் சேரும் ஒருத்தருக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து பகவான் என்ன ரூபம் எடுத்துன்னு இருக்கார் அப்படின்னா, நரன் அப்படிங்கிற நரரூபம் பத்ரிகாசிரமத்தில். அது யார் அப்படின்னா சிஷ்யஸ்வரூபமாக இருக்காராம். நாராயண ரூபம் அப்படிங்கிறது வந்து குரு தத்துவத்தை சொல்லக்கூடிய குரு ஸ்வரூபமாக இருக்கார். இப்படி 2 அவதாரம். இவா வந்து பிராதா அப்படிங்கிற பிரதர்ஸாவே இவா வந்து 2 பேருமா இருந்துட்டு அப்படியே குரு சிஷ்ய பரம்பரையாக இருக்கக்கூடிய பக்தி. குரு எப்படி வந்து ஒரு சிஷ்யனை வந்து பராமரிப்பார், அதே மாதிரி சிஷ்யன் எப்படி ஒரு பக்தியோட குரு கிட்ட இருப்பான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து இவ வாழ்ந்து காட்டினா அப்படிங்கிற. அதனால தான் இன்னிக்கும் பத்ரிக்கு போகிறவா அத்தனை பேரும் வந்து பத்ரியில் போய் பகவானை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஏதோ பிக்னிக் ஸ்பாட்டாட்டம் போக முடியாது. பத்ரிக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்கே பாக்கியம் இருந்தால் தான் போக முடியும், இல்லைன்னாலாம் கிடைக்காது. பத்ரிகாசிரமத்தில் வந்து பகவானை தரிசனம் பண்ணுறதுங்கிறது வந்து விளையாட்டு இல்லை. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் என்ன லபிக்கணும்னு அங்கே போகணும் அப்படின்னா, அங்கே வந்து நமக்கு பக்தியும் ஞானமும் ஒன்றரை கலந்து பகவான்கிட்ட கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து பிரார்த்தனையாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனால் வந்து இங்கே என்ன அப்படின்னா, இன்றைக்கும் பல பக்தர்கள் வந்து பத்ரிக்கு போய் என்ன பண்ணுறா அப்படின்னா, நல்லா ஸ்நானம் பண்ணி அங்கே தர்ஷனம் பண்ணி பூஜை இதெல்லாம் பண்ணி அந்த க்ஷேமங்களை வந்து நிறையா எடுத்துகிட்டு வரா. அது வந்து எதனால் அப்படின்னா, கலியில் இருக்கக்கூடிய இந்த கோரமான கலியை வந்து ஜெயிக்கிறதுக்கு. அதனால தான் பட்டத்திரி வந்து ஒரு வார்த்தையை அழகாக போடுறார் இந்த இடத்துல. நாராயணம் நரசகம் மகிதானுபாவம் அப்படிங்கிறார். மகிதானுபாவம்னா
போற்றத்தக்க மகிமை உடையவா யாரு அப்படின்னா இந்த நரநாராயணரா அவதாரம் பண்ணியிருக்கிறவா. இவா தான் கலியில் இந்த தர்மத்தை நிலைநிறுத்த போகிறா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். இதில் பாகவதம் ரொம்ப அழகாக என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த தர்மதேவரோட 13வது மனைவியான மூர்த்தி அப்படிங்கிற பெயருடையவளுக்கு இந்த வைகுண்டத்தில் என்ன அப்படின்னா சௌலபியமான முக்கியமான குணங்களோட பூலோகத்தில் இந்த நரநாராயணால அவதாரம் பண்ணுறதை பார்த்து பிரம்மாலேருந்து ஆரம்பித்து எல்லா தேவகணங்களும் அப்படி திரிக்கரங்கனால் அவள் அப்படியே திரிக்கரணம் அப்படின்னா என்ன சொல்கிறது, சரீரத்தாலேயும் வாக்காலேயும் மனசாலேயும் அவள் சந்தோஷப்படுறா இந்த பகவானுடைய ஒரு அவதாரத்தை பார்த்து. என்ன அப்படின்னா அவள் அப்படியே வாயால் மந்திரங்களை சொல்லி அவருக்கு வழிபடுறா, மனசால் சந்தோஷப்படுறா, சரீரத்தால் வாத்தியங்களை முழங்கி மேலேந்து பூமாரி பொழிஞ்சு வாக்கினால் அவரை பற்றின ஸ்துதி பண்ணுறா. ஸ்துதிச்சு இந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்லோகங்களை நம்மளுடைய பாகவதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. அவள் எல்லாரும் எப்படி சொல்கிறா அப்படின்னா, மூர்த்தி அப்படிங்கிறவள்கிட்டேருந்து தானே எல்லா குணங்களும் நல்ல குணங்கள் தான் இருந்தது அவள்கிட்ட. அதனால தான் பகவான் நரநாராயணரை அப்படி அவதாரம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு தம்பதியை தேர்ந்தெடுக்கிறார். இப்படி அவதரித்தாலும் உலகமே பரம சந்தோஷத்தை அடையணும், சுகத்தை அடையணும், எல்லாருக்கும் மனசு நிಶ್ಚலனமாக இருக்கணும், பக்தியில் அவளுக்கு புத்தி போகணும், எல்லா திக்கு காற்று நதிகள் எல்லாமே தெளிவாக இருக்கணும், அதில் யாருக்கும் மனசுக்கு சிரமம் தரா மாதிரி இருக்கக்கூடாது, மலைகள் எல்லாம் சிறந்த நல்ல நல்ல நவரத்ன மணிகள் எல்லாம் கிடைக்கணும், ஆகாயத்தில் என்ன அப்படின்னா இதெல்லாம் நடந்து இந்த நரநாராயண அவதாரம் ஆகும் பொழுது மேலேந்து வாத்தியங்கள்லாம் முழங்கிறது, பூமாரியா பொழியறது, அப்படியே முனிவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறா, கந்தர்வர்கள் கிண்ணறர்கள்லாம் பாடுறா, தேவஸ்திரீகள்லாம் ஆச்சரியமாக நடனமாடுறா, பிரம்மா அப்படியே தன்னை மறந்து பகவான் என்ன அப்படின்னா கல்யாண குணங்களாக இருக்கக்கூடிய பகவான் இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக தானே வரார் இல்லையா. அதை யார் அப்படின்னா விஸ்தாரமாக இதில் பாகவதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. மூர்த்தி சர்வகுணோத்பத்திர் நரநாராயணா விருஷி யோர் ஜன்மன் யதோ விஸ்வம் அபியந்தத் சுநிர்விருத்தம் மனாம்சி ககுபோவாதாக பிரசேது சரிதோத்ரயக திவ்யவாத்யந்த தூர்யாணி பேது குசுமவிருஷ்டயக அப்படின்னு அங்கே என்ன நடந்தது இந்த நரநாராயணருடைய அவதாரத்தில் அப்படிங்கிறத அவள் அவதாரம் பண்ணும்பொழுது எப்படி எல்லாரும் சந்தோஷம் அடைந்தாள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தன்னுடைய 2வது ஸ்லோகத்தில் அதை இவ்வளோ விஸ்தீர்ணம் பண்ணின அந்த ஸ்லோகத்தில் நம்மளுடைய பட்டத்திரி ரொம்ப அழகாக ஒரே ஸ்லோகமாக அதை ரொம்ப நன்னா சொல்கிறார். அதுக்கப்புறம் 3வது ஸ்லோகம், दैत्यं सहस्रकवचं कवचैपरीतं साहस्रवत्सरतप समराभिलव्यैः पर्याय निर्मिततपसमरौ भवन्तौ शिष्टैककङ्कटममुं न्यहतां सलीलम् பவந்தௌ சமரௌ பவந்தௌ அப்படின்னா பவந்தௌன்னா த்வி இல்லையா, 2ஆ சொல்கிறார். நரநாராயண அவதார மூர்த்திகளான நீங்கள் 2 பேரும் அப்படின்னு இந்த இடத்துல குருவாயூரப்பனை பார்த்து ஸ்மரிச்சுக்கிறார் நம்மளுடைய பட்டத்திரி. குருவாயூரப்பா நீ தான் இப்படி நரநாராயண அவதாரமாக வந்தியா அப்படின்னு பகவான்கிட்ட கேட்குறார். அப்படியே இவா என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த நரநாராயணராக இருக்கிறவா என்னென்னா ஒருத்தர் தவம் பண்ணிகிட்டே இருப்பார், ஒருத்தன் நரனாக இருக்கிறவன் யுத்தம் பண்ணிகிட்டே இருப்பான், நாராயணனாக இருக்கிறவன் தபஸ் பண்ணுவான், அப்படி மாற்றி மாற்றி ஒருத்தர் தபஸ் ஒருத்தர் யுத்தம், ஒருத்தர் தபஸ் ஒருத்தர் யுத்தம் அப்படிங்கிற மாதிரி இவள் பண்ணிகிட்டே வரா. இது எதனால் அவள் அப்படி பண்ணுறா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தவமும் யுத்தமும் மாற்றி மாற்றி பண்ணக்கூடிய நிர்பந்தம் என்ன இவாளுக்கு அப்படின்னா சகஸ்ர கவச்சன் அப்படின்னு ஒரு பெரிய அசுரன் இருந்தான். அவன் என்ன அப்படின்னா பிறக்கறதுக்கு
இருக்கச்சியே அவனுக்கு மேலே வந்து ஒன்றுக்கு மேலே 1000 கவச்சங்கள் இருந்தது அவனுக்கு. அவனை யாராலையுமே அழிக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு இருந்தது. அவனுக்கு அதனால அவனோட பேர் என்ன அப்படின்னா சகசிர கவச்சன் அப்படிங்கிறது அந்த அசுரனோட பேர். அசுரன் அப்படின்னாலே நமக்கு நன்னா தெரியுமே, அவனை அழிக்கிறதுக்கு இப்போ பகவான் தானே எழுந்தருளணும் இல்லையா? அதனால வந்து இந்த இடத்துல பகவானுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த நரநாராயண முனிவர்களை பார்த்துட்டு, முனிவர்களாக இருக்கக்கூடிய பகவானை பார்த்துட்டு அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா இவாளை பிடிக்கவே இல்லை, இவாளை தீர்த்து கட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த அசுரனுக்கு ஆசை. அவன் வந்து அதனால தவம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கிட்டு இருக்கான். என்ன வரம் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னா 1000 வருஷம் தவம் பண்ணின ஒருத்தரும் அவ்வளவு வருஷம் சேமா யுத்தம் பண்ணின ஒருத்தரும் தான் உள்ளவர்களா அவளால் தான் தனக்கு சாவு தனக்கு இறப்பு அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கிட்டான். யார் ஒருத்தன் 1000 வருஷ காலம் யுத்தம் பண்ணுறானோ, யார் ஒருத்தன் 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணுறானோ அவளால் தான் என்னை கொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விபரீதமான ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கான். அதனால தான் பகவான் என்ன பண்ணினார், நரனாவும் நாராயணனாவும் அவதாரம் பண்ணினார். 2 உருவமாக அவதாரம் பண்ணி ஒருத்தர் தவம் பண்ணுறதை ஏற்றுண்டா, இன்னொருத்தர் யுத்தம் பண்ணுறதை பண்ணினா. இது மாதிரி 1000 வருஷ காலம் பண்ணுறா. இதை தான் வந்து என்ன அப்படின்னா பர்யாய நிர்மித தபஸ்ஸமரவு அப்படிங்கிறார் பட்டத்திரி. அது மாதிரி இவன் வந்து தபஸ் பண்ணுறா. இப்படி 1000 வருஷ காலம் வந்து யுத்தமும் தவமும் தவமும் யுத்தமுமாக மாற்றி மாற்றி நடந்துட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப அவசியமா? இதெல்லாம் பண்ணினா தான் பகவான் வந்து இவாளை வந்து ஜெயிக்க முடியும்னு, அசுரனை வதம் பண்ண முடியும்னு ஏதாவது ஒன்று உண்டா? பகவான் க்ஷண நேரம் நினச்சா போருமே, இவாளை வந்து இந்த அசுராலெல்லாம் அப்படியே வந்து வதம் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவசியமே இல்லை. இருந்தாலும் இங்கே வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, பகவான் வந்து ஏன் அப்படி வந்து பண்ணலை அப்படின்னா, நினச்ச மாத்திரத்தில் அவன் வந்து கொலை பண்ணி அவளை வந்து தீர்த்துருக்கலாம், அவனை வந்து வதம் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து பகவானுக்கு வந்து தானே நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சட்டத்திட்டத்தை மீறத்தில் அவனுக்கு இஷ்டமே இல்லையா. அதாவது என்ன மாதிரியான சட்டத்திட்டம் அப்படின்னா, அவன் வந்து என்ன வச்சுட்டு இருக்கான், இவ்வளவு 1000 கவச்சம் மேலே 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 அவனுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அவன் தபஸ் பண்ணி அதை வாங்கியிருக்கான் இல்லையா. அப்படி தபஸ் பண்ணி வாங்கின ஒருத்தனை வந்து நிந்தனை பண்ணி அவனோட இதை வந்து பண்ணுறது வந்து மகா தப்பு அப்படிங்கிறது வந்து பகவானாக இருந்தாலுமே அவர் வந்து ஒரு நரநாராயணராக அதை காட்சி கொடுக்கறதுனால இந்த மாதிரி தான் இதை பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் வந்து மனசில் தீர்மானம் பண்ணிடுறார். கடைசியாக அவனுக்கு சாகர தருவாயில் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா எல்லா கவச்சத்தையும் அழிஞ்சு போய்டுறது, ஒரே ஒரு கவச்சத்தை மாத்திரம் விட்டு வைக்கிறான் பகவான். ஏன் இப்படி விட்டு வைக்கிறார் அப்படின்னா, ரொம்ப அதாவது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தையே சிருஷ்டி பண்ணின அவருக்கு இந்த இத்தினூண்டு ஒரு 1000 கவச்சம் போட்டுருக்கிற ஒருத்தனை வந்து அப்படியே அவனை வந்து துவம்சம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால தான் பட்டத்திரி இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு வாக்கியத்தை போடுறார், ஒரு வார்த்தையை சலீலம் நெகதாம் அப்படிங்கிறார். என்ன பண்ணுறானாமா, அந்த சிஷ்டைக்க கங்கடமமும் நெகதாம் சலீலம் அப்படிங்கிறார். சிஷ்டைக்க கங்கடமம்னா அவனுடைய அந்த கடைசியாக உள்ள ஒரே ஒரு கவச்சத்தை வந்து மிச்சம் வச்சுருக்காரே, அது எதுக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு விளையாட்டாக தட்டி விடுறாராம். அப்படி விளையாட்டாக கொண்டுட்டு போகிறாராம். அந்த கவச்சம் இருந்தாலும் அவனை வந்து அழகாக அப்படி கொலை பண்ணுற, அவனை வதம் பண்ணுறார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்கிறா. அந்த அசுர வதம் வந்து எப்படி இருந்ததுன்னா சலீலம் நெகதாம் அப்படின்னா ரொம்ப அனாயாசமாக பகவானுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறத வந்து பட்டத்திரி ரொம்ப அழகாக இந்த இடத்துல வந்து சொல்கிறார் 3வது ஸ்லோகத்தில். அடுத்து 4வது ஸ்லோகம். அன்வாச்சரன் உபதிஷன்னபி மோக்ஷ தர்மம் त्वं प्राद्रुमान् भदरिकाश्रममध्यवात्सीः चक्रोदते शमतपो बलनिस्सखात्मा दिव्याङ्गना परिवृतं प्रजिकायमारम्. இங்கே வந்து என்ன அப்படின்னா,
பிராத்ருமானக அப்படிங்கிறார். அங்கே வந்து பவந்தவ் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்துன்னு, இங்கே பிராத்ருமானக அப்படின்னா சகோதரனான நரனுடன் 2 பேரும் சேர்ந்து நாராயணனும் நரனுமா என்ன பண்ணுறா அப்படின்னா மோக்ஷ தர்மம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த கர்ம பந்தத்திலேருந்து எப்படி விடுபட்டு ஒரு தர்மத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து அதுக்கு பேர் வந்து மோக்ஷ தர்மம் அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கிறதுக்காக 2 பேருமே நாராயணராக இருக்கக்கூடியவர் குருவாகவும் நரனாக இருக்கக்கூடியவன் மனுஷனாகவும் இருந்து இந்த உபதேசத்தை பண்ணுறார் அவர். அதை பார்த்த இந்திரனுக்கு என்ன ஆறுது அப்படின்னா இப்போ பத்ரிகாசிரமத்தில் வந்து இவ 2 பேரும் நரனும் நாராயணனும் நல்ல தபஸ் பண்ணுறா சண்டை போடுறா, தபஸ் பண்ணுறா சண்டை போடுறா, இது நல்லா தெரியுது. இதை பார்த்துட்டு இந்திரியனுக்கு வந்து என்ன இந்திரனுக்கு வந்து என்ன ஆறுது அப்படின்னா மனசு ரொம்ப கிளேஷமாயிடுறது. என்ன கிளேஷம் அப்படின்னா எங்கேயானு தன்னோட பதவி பறி போயிடுமோ, இது சாட்சாத் பகவானே நரநாராயணரா வந்திருக்காங்கிறது புரிஞ்சாலும் இந்த பதவி மோகம் வந்து அவனை பிடிச்சி ஆட்டுறதான். அதனால் அவனுக்கு என்ன அப்படின்னா இவரை எப்படியாவது நம்ம அழிச்சிடணும், இவர் இந்த மாதிரி தபஸை வந்து நம்ம கலைக்கணும் அப்படின்னு அவனுக்கு வந்து மனசில் படுறது. அப்படிப்பட்ட இந்திரன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறா. ஏன்னா அதாவது ஒரு தர்மம் அப்படின்னு வந்து சொன்னாக்க அதை வந்து ப்ராப்பராக அனுஷ்டிச்சு காட்டணும். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு காரியம் பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹரிச்சந்திரன் வந்து உலகத்தில் வந்து யாருக்கும் அவன் உபதேசம் பண்ணினானோ இல்லையோ, பட் அவனுடைய வாழ்க்கையே மற்றவாளுக்கு உபதேசமாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா வாய்மையே எல்லா சமயமும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பொய்யே சொல்லாமல் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வாழ்ந்து காட்டினான் இல்லையா. அதனால தானே இன்னைக்கு நாம் எத்தனை காலம் ஆனாலும் ஒரு குழந்தைகளுக்கு சொல்லணுமா இருந்தால் கூட ஒரு ஹரிச்சந்திரனுடைய கதையை ஏன் எடுத்து நம்ம சொல்கிறோம், வாழ்ந்து காட்டின ஒரு சரித்திரமாக இருக்கணும் இல்லையா. அதனால பகவான் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா எப்படி இந்த மோட்ச தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து அழகாக உபதேசமாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதாவது தான் வாழ்ந்தும் காட்டணும், அதை மற்றவாளுக்கு உபதேசமும் பண்ணிடாலே ஒழிய இது வந்து கிடைக்காது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக தன்னுடைய மோட்ச தர்மத்தை வந்து நரனும் நாராயணனுமாக இருந்து இதை பற்றி சொல்கிறார். இந்த மோட்ச தர்மம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சரீரத்தால் இது கிடைக்கக்கூடியதா இல்லை. நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய அஷ்டாங்க யோகமெல்லாம் பார்த்துன்னு வந்தோமே, அது வந்து சரீரத்தை வந்து உட்படுத்த பண்ணி அதன் மூலமாக அர்ச்சராதி மார்க்கம் வழியாக மோட்சத்துக்கு போகிறது. இப்போ இந்த மோட்ச தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தபஸில் எப்படி இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இவர் வந்து இவா பண்ணுறா. யார்? நம்மளுடைய நரநாராயணராக இருக்கிறவா. ஆனால் அதுக்கு முக்கியமானது எதை அடக்கணும் அப்படின்னா மனசு. அந்த மனசு வந்து எந்த இந்திரியங்களுடைய விவகாரத்துலேயும் மாட்டிக்காமல் இருக்கணும். அப்பத்தான் இது லபிக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியறது. அப்படிப்பட்டவாளை தான் யார் ஒருத்தர் வந்து விஷய விவகாரங்களில் மாட்டிக்காமல் எப்பவும் பகவத் பண்ணிண்டு அதை பற்றியே ஆச்சாரமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவாளை தான் நாம் வந்து துறவி சாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறோம். அவளுக்கு பெயர் தான் அது அந்த மாதிரி. அதனால வந்து இந்த இடத்துல வந்து இவ மோட்ச தர்மத்தை பற்றி இவ பண்ணறது வந்து இவனுக்கு பிடிக்கலை. யாருக்கு அப்படின்னா இந்திரனுக்கு பிடிக்கல. ஸோ இந்திரனுக்கு பிடிக்கலன்னதும் அவன் என்ன பண்ணுறான், இதை வந்து கலைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அப்படின்னு பார்க்குறான். அதே மாதிரி இங்கே வந்து பட்டத்திரி வந்து ரொம்ப அழகாக மோட்ச தர்மத்தை வந்து கடைபிடிக்கக்கூடிய நரநாராயணன் அப்படின்னா அவள் என்ன பண்ணுறா, தானும் அனுஷ்டிச்சுட்டு அதையே உபதேசமாகவும் பண்ணின்னு இருக்கா அப்படிங்கிறத வந்து அன்வாச்சரன் உபதிஷன்னபி மோக்ஷ தர்மம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். அன்வாச்சரன் அப்படின்னா ஒருத்தன் திறம்பட அதை வந்து எப்படி பண்ணுறான் அப்படின்னா தானும் அனுபவிக்கிறான், அதை உபதேசமும் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து அந்த வார்த்தை அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுறார். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து குருவோட லட்சணம் சொல்லப்படுறது. குரு எப்படி சிஷ்யனோட வந்து எப்படி இருக்கார் அப்படிங்கிறதையும் வந்து தெரியறது. அதாவது ஒரு தபஸ் பண்ணி அதில் பகவானை அடையணும் அப்படின்னா அவன் ஏக்கமாக இருந்தால் போதும். யாராவது ஒருத்தன் வந்து தபஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ துருவன் போய் தபஸ் பண்ணினான் அழகா, அப்படி தபஸ் பண்ணினா பகவானுடைய ஏகாகிர சித்தத்தோட பண்ணின தபஸ்க்கு பகவான் எழுந்து அருளினார், அவனுக்கு வந்து கட்டாட்சம் கிடைச்சிது. ஆனால் இந்த மோட்ச தர்மம் அப்படிங்கிற ஒரு தர்மத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு படிப்பு இல்லையா. வேத அத்தியனம் படிக்கணும்னா எப்படி ஒரே ஒருத்தன் எப்படி வேத அத்தியனம் பண்ணி முடியும்? 2 பேர், ஒரு குரு சொல்லணும்,
சிஷ்யன் கேட்கணும், சிஷ்யன் அதை திருப்பி சொல்லணும். அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு படிப்புக்கு எப்படி 2 பேர் வேணுமோ அந்த மாதிரி இந்த மோட்ச தர்மத்துக்கு 2 பேர் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுட்டு தான் இவர் தன்னுடைய பிராத்தானா பிரதர் அப்படின்னு அர்த்தம், அந்த அந்த ஒரு ரூபம் எடுத்துட்டு நரநாராயணனா இவ வந்து இருக்கா. ஆனாலும் இவாளுக்கு வந்து இவ்வளோ பெரிய சாஸ்திரங்கள் எல்லாம் இவ சொல்ல போறா மோட்ச தர்மத்தை அப்படின்னா இவாளுடைய இந்திரியங்களை வந்து இவ எவ்வளோ அழகாக கட்டுப்படுத்தி இருப்பா அப்படிங்கிறத வந்து சாஸ்திரத்தில் ஒரு வச்சனம் இருக்கான். என்ன வச்சனம் அப்படின்னா, புங்கானுபுங்க விஷயேக்ஷண தத்பரோபி பிரம்மாவலோகேன தியம் ந ஜகாதி யோகி சங்கீத தாள லய வாத்திய வசங்கதாபி மௌலிஸ்த கும்ப பரிரக்ஷண தீர்ணடீவ அப்படிங்கிற. அதாவது எவ்வளவு வேணால் இந்த விவகாரங்களில் ஈடுபட்டிருந்தாலும் ஞானிகள் வந்து பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவா, எப்பவும் வந்து தியானத்தில் இருப்பா, பல விவகாரங்கள் தன்னை சுற்றி நடந்தாலும் அதுலேருந்து தான் விலகி இருப்பா இல்லையா. இப்போ நரநாராயணனாக வந்திருக்கிறது யார்? சாக்ஷாத் பகவான் தானே. அவனும் இப்படி விலகி இருக்கான். எப்படி அப்படின்னா, இந்த கரகாட்டக்காராலெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, இந்த கரகாட்டம் ஆடுறவா என்ன பண்ணுவா அப்படின்னா தலையில் அந்த குடத்தை வச்சுட்டு அவள் டான்ஸ் பண்ணுவாள். அவள் வந்து டான்ஸ் பண்ணுவாள், அதுக்கப்புறம் சுற்றி எல்லார்கிட்டையும் அந்த தட்டில் போய் பைசா வாங்கிட்டு வருவாள். சில பேருக்கு குறியெல்லாம் பார்ப்பா, அவள் வந்து குறி பார்த்து சொல்லுவா. இதெல்லா காரியங்களும் எல்லாரோடையும் பேசுவா, நடப்பா, வேகமாக நர்த்தனம் பண்ணுவா ஆனால் அவளுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய கரகத்தில் தான் இருக்கும். அவளுடைய ஃபோக்கஸ் இம்மி அளவு கூட இந்த அதர் விவகாரங்களில் சுற்றி சுற்றி வந்தாலும் தன்னுடைய ஃபோக்கஸாக இருக்கக்கூடிய அந்த கரகத்து மேலே அவளுடைய மனசு இருக்குமே தவிர பாக்கி எந்த சித்த விவகாரங்கள்லையும் ஈடுபடாது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகம் வந்து அழகாக சொல்கிறது. எத்தனை வேலைகளில் இருந்தாலும் அவளுடைய மனசு எங்கே இருக்கும் அப்படின்னா அவளுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த குடத்துலேயே தான் இருக்கும். அது மாதிரி ஞானிகளோட மனசு எப்படி இருக்குது அப்படின்னா சதா சர்வ காலமும் பிரம்மத்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தான் வந்து இது வந்து நம்மளுடைய சதாசிவ பிரம்மேந்திரால் வந்து சொல்கிறார் அழகா. என்ன அப்படின்னா அப்படி ஒரு ஞான பிரகாசமாக இருக்கக்கூடியவர் இல்லையா. அவர் வந்து தன்னோட இதில் வந்து சொல்கிறார், மானச சஞ்சரரே பிரம்மணி அப்படிங்கிறார். அவர் வந்து பிரம்மத்தில் மனசை சஞ்சரிக்க விடு அப்படிங்கிறார். அந்த பிரம்மம் எது அப்படின்னா நட்டவரவ புகு கர்ணிகா அப்படின்னு அழகாக தலையில் வந்து பீலியை வச்சுட்டு இருக்கக்கூடிய சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணனுடைய ரூபத்தில் உன்னுடைய மனசை வை, அதுதான் பிரம்மானந்தம், அதுதான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். அந்த மாதிரி வந்து இவாளுக்கு வந்து இந்த பிரம்மத்துக்கிட்டேயே தான் இவாளுடைய மனசு இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து ஒரு ஸ்லோகமாக நிறைய ஸ்லோகங்களில் வந்து பாகவதம் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வருது. இதுக்கு நடுவில் வந்து இவாளுடைய இந்த ஒரு தபஸை பார்த்து இந்திரனுக்கு ஒரு அசாத்திய பயம் வந்து விடுறது. என்ன பயம் வருது அப்படின்னா எங்கே தன்னுடைய ஸ்தானம் பறி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்கு வந்து விடுறது. அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா புத்தி இல்லை அப்படின்னு நிறைய இடங்களில் வந்து பாகவதத்தில் வந்து சொல்கிறான். ஏன்னா தேவேந்திரன் வந்து எப்படின்னா எப்போவுமே வந்து சுயநலவாதி. அவன் வந்து எப்போவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவே வாழ்ந்துட்டு அவர் வந்து பெரிய இந்திரன் வந்து தேவாதி தேவன், அவருக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு எல்லாம் உண்டு. இருந்தாலுமே அவருடைய கேரக்டர் வந்து அப்படி தான் நிர்ணயம் பண்ணுறான். என்ன அப்படின்னா கொஞ்சம் சுயநலவாதியாக இருப்பான், எல்லாத்துக்கும் ஆசைப்படுவான், அது வந்து தனக்கு கிடைச்சிடணும்னு பிரியப்படுவான். ஆனால் பகவான் வந்து அவனுக்கு எப்பவும் ஒரு கருணையை கொடுத்துட்டே இருக்கார். பகவான் அவன் என்னதான் தப்பு பண்ணினாலும் அவனை வந்து ரட்சிக்கிறத தவிர வேற எதுவுமே பண்ணுறதில்லை. பகவான் அவனை ஒரு சமயமும் காப்பாற்றிகிட்டே தான் வர பகவான். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இப்போ இந்திரனுக்கு ஒரு பயம் வந்துட்டு இந்த நரநாராயணர்கள் பண்ணுற தபசும் யுத்தத்தையும் பார்த்து எங்கே நம்மளோட பதவி பறி போயிடுமோ அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் வந்ததுனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நல்ல நாள்லே சாதாரணமாக தபஸ் பண்ணுறவாளையே கலைச்சி விட்டுடுவா எல்லாரும் இல்லையா. அதில் வந்து ஒரு பெரிய ஒரு லயம் வர அளவுக்கு அவளை வைக்க மாட்டா. இப்போ வந்து இவன் இப்படி ஒரு எண்ணம் இவனுக்கு வந்ததுனால இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவாளுக்கு பல இடைஞ்சல்களை பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுறான்.
தீர்மானம் பண்ணிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த தவத்தை கலைக்கிறதுக்கு அப்படின்னா வந்து ஸ்திரீகளை பயன்படுத்துவான் இல்லையா. மன்மதனை அனுப்புகிறான். மன்மதனோட என்ன அப்படின்னா, அந்த ஒரு வசந்த ரித்து, வசந்தன் அப்படிங்கிறது தான் அந்த வசந்த ரித்துவோட அதிகாரி. அந்த வசந்தன் அப்படிங்கிற பெயர் தான். அந்த அந்த வசந்தனும் வரானா, அவனோட அப்படியே தென்றல் காற்று அனுப்புகிறான். அதுக்கப்புறமா வந்து பல அழகான ஸ்திரீகள் எல்லாரையும் அனுப்புகிறான். யார் அப்படின்னா, ரம்ப, மேனக, திலோத்தமை இவாளெல்லாம் அனுப்புகிறானாம். அவள் எல்லாரும் வந்து என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறத தான் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் வந்து பட்டத்திரி சொல்கிற. இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா, இந்திரிய நிகிரகம் பண்ணுறதுக்காக இவாள்லாம் வரா. இவாள்லாம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு இந்திரியத்தை வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கக்கூடிய பகவான் நரநாராயணர்களை வந்து தூண்டி விட்டு அவளுக்கு வந்து இதுலேருந்து ஒரு சஞ்சலம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திரனோட ஆசை. எதனால் அவனுக்கு அப்படி தோன்றது அப்படின்னா, ஏன்னா இந்திரனுக்கு வந்து தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சாமர்த்தியம் இல்லையாம். அதனால அவனுக்கு ஒரு பொறாம உணர்ச்சி. அதுதான் முதலாவதான காரணம் அப்படிங்கிறத சொல்கிறா. அதனாலேயே வந்து ஸ்திரீ சங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தபஸ் பண்ணுறவாளை வந்து கெடுத்துடும். அதுவும் தேவஸ்திரீகள் அப்படின்னா கேட்கவே வேண்டாம். அவள் வந்து எப்போவுமே இந்த காரியங்களுக்காக வந்து ஒரு இதெல்லாம் வந்து நிமித்தம், பகவானுடைய லீலை தானே இதெல்லாம். இதை வந்து ஏதோ ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து யோஜனை பண்ணக்கூடாது. இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக பகவான் பண்ணக்கூடிய ஒரு லீலை அப்படின்னு தான் இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சாஸ்திரமும் சொல்கிறது. பெரிய பெரிய உபன்யாசக்காலெல்லாம் ஒரு ஸ்லோகங்களை எடுத்துட்டு பண்ணினாலும் அதில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறா. எல்லா இடத்துலையும் வந்து எப்படி இதெல்லாம் நடக்கணும், இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அழகாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. அந்த மாதிரி வந்து இங்கே இதுவும் ஒரு காரண காரியம்தான் இப்போ பின்னாடி இவர் வந்து பண்ண போகிறதுக்கெல்லாம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறா. 5ஆவதாக உள்ள ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த நரநாராயணர்களை வந்து எப்படி அவளுடைய மனசை கலைக்கிறதுக்கும் அவளுடைய சித்தவிருத்தியை மாற்றுறதுக்கும் இந்திரன் என்ன முயற்சி பண்ணினான், மன்மதன் என்ன முயற்சி பண்ணினான் அப்படிங்கிறத வந்து அந்த 5ஆவது ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். காமோ வசந்தமலையா நிலபந்துஷாலி காந்தா கட்டாட்ச விஷிகை விகசத் விலாசைஹ வேத்யன் முகுர்முகுரகம்பம் உதீக்ஷ்ய சத்வா பீதஸ்த்வயாத ஜகதே மிருதுஹாசபாஜாம். அதாவது மனசை கலைக்கிறதுல யாரெல்லாம் பெஸ்ட்டு ரோல் பண்ணுறவா, யாரெல்லாம் பெஸ்ட்டுன்னு ஒரு அவார்டு வாங்கிட்டு இருக்காளோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தானம் வகிக்கக்கூடியவன் மன்மதன். இப்போ மன்மதன் தன்னுடைய ஸ்வயம் ரூபமாகவே இங்கே வரான். எப்படி அப்படின்னா, தனக்கு உதவியாக யாரெல்லாம் அழைச்சின்னு வரான் அப்படின்னா, வசந்தன் அப்படிங்கிற அந்த ருத்து, தென்றல், தேவஸ்திரிகள் இவா எல்லாரையும் அழைச்சின்னு வரான். வசந்த ருத்துவில் பூக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, மனசை ரஞ்சனம் பண்ணக்கூடியதாக இருக்கும், மனசை அப்படியே ரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய புஷ்பங்கள். அந்த புஷ்பங்களுடைய கந்தம் வாசனையே அப்படியே நம்மளை மனசை என்னமோ பண்ணும். அப்படி இருக்கிறச்ச அந்த ருத்துவோட தேவனே இங்கே வந்திருக்கான். எங்கே எல்லாரும் பத்ரிகாசிரமத்துக்கு வரா, இங்கே வந்திருக்கா அப்படின்னா அப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி வந்து மனசை கலைக்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தானே அவள் அவ்வளோ அழகாக வந்து இறங்குறா எல்லாரும் அப்படின்னு சொல்கிறா. இதில் வந்து இப்போ எல்லா திவ்ய ரூபமான தேவஸ்திரீகள் எல்லாம் வந்திருக்கா. வந்தவா என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த தேவஸ்திரீகள்லாம் தன்னுடைய கடைக்கண் பார்வையை அப்படி ஜஸ்ட்டு அப்படி ஒரு சுண்டி இழுக்கக்கூடிய பார்வையை வந்து இந்த நரநாராயணர்கள் மேலே போடுறா. அதை வந்து கடைக்கண் பார்வையை வந்து ஒரு பானம் மாதிரி, எப்படி மன்மதனோட பானம் இருக்குமோ அந்த மாதிரி பானத்தை போடுறா. ஆனாலும் வந்து என்ன அப்படின்னா, இது சாதாரண மனுஷனாக இருந்தா அப்படின்னா விழுந்துடுவான். அந்த மாதிரி ஒரு மன்மத பானத்தில் வந்து தன்னோட மனசையே பறி கொடுத்துடுவான். ஆனால் இப்போ இருக்கிறது இங்கே யார், சாக்ஷாத் இங்கே பகவானே இருக்கான் இல்லையா. அதனால கட்டாட்ச விஷிகை அப்படிங்கிற மனசை பாதிக்கக்கூடிய அந்த ஒரு பானத்தை பார்த்தும் அதெல்லாம் அவளுக்கு வந்து
ஒரு பெரிய விஷயமாவே இல்லையா யாருக்கு, பகவானுக்கும், அதாவது நரநாராயணர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் மிக அழகாக சொல்கிறார் என்ன அப்படின்னா, அவள் வந்து என்ன பண்ணுறா, விகசத் விலாசைஹி அப்படிங்கிறார். அந்த கண்கள் வந்து அப்படி ஒரு பெரிய கண்கள், அதுலேருந்து அவள் வந்து ஒரு காமம் தெரிக்கக்கூடிய ஒரு பார்வையை பார்க்குறா அப்படிங்கிற. அதனால வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னா இன்னும் ரொம்ப அழகாக சொல்கிறா. இந்த மன்மதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பகவான் ராசம் பண்ணும் பொழுது மன்மதனும் அங்கே வரானான். அங்கே வந்து அந்த அவன் மன்மதனுக்கு என்ன அப்படின்னா, தன்னை இல்லாத வேற ஒரு அழகு யாருமே இல்லை அப்படிங்கிறதுல வந்து ஒரு அசாத்திய கர்வம் உண்டு அவனுக்கு. அதனால அந்த ராசம் பண்ணுற இடத்துலையும் சாக்ஷாத் பகவான் கோபாலன் கிட்ட தோற்று போய்ட்றான். சாக்ஷாத் பகவான் கோபாலன் கிட்ட தோற்று போய்ட்றான். அதே மாதிரி பின்னாடி வந்து சிவபெருமானை வந்து மன்மதன் வந்து இது பண்ணும்பொழுது வந்து சிவபெருமான் எரிச்சு விடுறார் அவனையே எரித்து பஸ்மமாக தடவிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்புறமா வந்து ரதி மன்மதனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ரதி நமஸ்காரம் பண்ணி அவள் வேண்டின்றதுனால அம்பாள் பார்வதி வந்து திரும்ப ரத்தியை சௌமங்கல்யத்தோட, அதாவது மீண்டும் அந்த கணவனை உயிர்ப்பித்து கொடுத்தாள் அப்படிங்கிறதெல்லாம் சரித்திரம். அதெல்லாம் பின்னாடி பார்த்துன்னு வருவோம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடியே இங்கே மன்மதன் வந்திருக்கானான். அதாவது இவன் வந்து பொசுக்கப்படவில்லை, பொசுங்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே இங்கே வந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஏன் அப்படின்னா, அவன் வந்து தன்னுடைய ஸ்வயரூபமாகவே தன்னுடைய ரூபத்தோடையே வந்து இங்கே வந்திருக்கானான் மன்மதன். இப்படியெல்லாம் அவன் வந்து என்ன அப்படின்னா, இங்கேயும் அவனுக்கு வந்து பத்ரியிலையும் பத்ரிகாசிரமத்திலையும் இவனுக்கு வந்து ஜெயம் கிடைக்கல. மன்மதனுக்கு வந்து ஜெயிக்க முடியல, தோல்வி தான் அவனுக்கு மிஞ்சித்து. ஏன் அப்படின்னா, இதை பார்த்த உடனே நம்மளை ஏதாவது சபிச்சுடுவாரோ, பகவான் வந்து நரநாராயணனாக இருக்கக்கூடிய பகவான் நம்மளை சபிச்சுடுவாரோ அப்படின்னு சொல்லி மன்மதனுக்கு வந்து அசாத்தியமாக ஒரு பயம் வந்துடுறது. மன்மதனுக்கு மாத்திரம் பயம் வரல, மற்ற அத்தனை பேருக்கும், அதாவது யார் வசந்தனா வந்த ருத்து, அங்கே வந்திருக்கிற தென்றலாக வந்திருக்கிற வாயு, இவாளுக்கெல்லாமும், அப்புறம் அங்கே வந்திருக்கிற அத்தனை தேவஸ்திரீகள் எல்லாருக்கும் இப்போ ஏதாவது பகவான் கோச்சுன்னு ஒரு சாபம் கொடுத்துட்டான்னா ஒன்று பொசுங்கி போயிடுவா, இல்லை இன்னொரு ஜென்மா எடுக்கணும், இன்னொரு லோகத்தில் பிறக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துடுமே. இவாளெல்லாம் இப்போ பகவானோட சமீபமாக இருந்துட்டு இந்திரலோக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிற அனுபவம் போயிடுமே அப்படின்னு எல்லாம் வந்து அவள் வந்து ரொம்ப வருத்தப்படுறா. அப்போ ஸ்ரீ நரநாராயண மூர்த்தி என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவளெல்லாம் பார்த்து சொல்கிறார். அதாவது இப்போ தபஸ்னால அவருடைய கோபம் வரல. நரநாராயண மூர்த்தி வந்து துளிப்போலும் கோபமே படாமல் இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, அப்படியே மனசை ரம்யமாக வச்சுண்டு, மனசை அப்படியே சாந்தமாக வச்சுண்டு நரநாராயணராக இருக்கக்கூடிய பகவான் இவாளுக்கு அபயத்தை கொடுக்குறார். இவாளை வந்து கட்டாட்சம் பண்ணுறார். இவா மேலே கோபமே படலை. அதனால் வந்து எவ்வளவுதான் தபஸ்க்கு இடையூறாக மன்மதன் இருந்தாலும் பல தேவஸ்திரீகளை வந்து கடாட்சம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அவளுடைய கண்களால், அதுதான் காந்தா கட்டாட்ச விஷிகைஹி முகுர்முகுகு வித்யன், அதுதான் மேலே மேலே மீண்டும் மீண்டும் முகுர்முகுன்னா மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னுடைய கண்களால் வந்து அந்த காமபானங்களை வந்து அவள் போட்டாலும் அதை பற்றியெல்லாம் அது எந்த பானமும் ஸ்ரீ நரநாராயண மூர்த்தியை எதுவுமே பண்ணலை. இதற்கு பதிலாக மன்மதனை பார்த்து ஒரு அசாத்தியமான ஒரு புன்னகையை கொடுக்கிறார் சாக்ஷாத் நரநாராயணர். அதை பார்த்து தான் இவனுக்கு பயம் வந்துருத்து. இப்படி சிரிக்கிறாரே, இந்த புன்னகைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விளைவு இருக்குது, நம்மளை வந்து சபிச்சுடுவார் அப்படி நினைக்கிறான். ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, மோட்ச தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக ஒரு அவதாரம் பண்ணியிருக்கார் நரநாராயணன். அப்படிங்கிறவர் எப்படி வாழ்ந்து காட்டணும், மோட்ச தர்மம் பண்ணணும், மோட்சத்துக்கு போகணும், அதை அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும்னு வந்திருக்கிறவா எப்படி கோவிச்சுப்பா? அப்போ வந்து கோபம் அப்படிங்கிறதே வராதே. அதனால வந்து இப்போ வைகுண்டத்துலேருந்து இப்படிப்பட்ட பத்ரிகாசிரமத்தில் வந்து ஒரு அவதாரமாக ஒரு ரிஷியாக இருந்து தபஸ் பண்ணுறவர் இப்போ இவா மேலே வந்து கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராமல் இவாளை வந்து ஆசீர்வாதம் தான் நாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்லோகத்தில் வந்து அழகாக வந்து சொல்கிறார். அவளை பார்த்து சொல்கிறார், நீங்கள்லாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து அந்த ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு 6ஆவதாக இருக்கிற ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
भीत्यालमङ्घजवसन्तसुराङ्गनावो मन्मानसं द्विगजुषत्वमिति ब्रुवाणः त्वं विस्मयेन परितस्तुवतामतैक्षा प्रादर्शयस्व परिचारक कातराक्षीः. என்ன அப்படின்னா, அங்கஜ வசந்த சுராங்கனா அப்படின்றது வந்து யாரை அழைக்கிறது அப்படின்னா, அங்கஜன் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மன்மதன் மன்மதனாக இருக்கக்கூடியனை வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவாளை அழிச்சுன்னு வரத்துக்காக காமன், வசந்தன், தேவஸ்திரிகள் எல்லாரையும் அழிச்சுன்னு வந்துட்டான் இல்லையா. இதை பார்த்து இப்போ பகவான் துளி போலும் ஆடலை, அசையலை. அவருடைய தபஸ் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அதில் வந்து கொஞ்சம் கூட இதெல்லாம் அவளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே அவள் எடுத்துக்கலை. இப்போ என்ன பண்ணுறார் பகவான் அப்படின்னா, இவளை பார்த்து சொல்கிறார், என்னை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கிட்ட. ஆனாலும் வந்து உங்களுக்கு அபயம் பண்ணணும் அப்படின்னு நான் மனசால நினச்சுட்டேன். பயப்படாதீங்கோ, போனால் போகிறது. உங்களுக்கு வந்து இன்னொரு கிஃப்ட்டும் கொடுக்குறேன் அப்படிங்கிறாராம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கெடுதலான ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் உங்களுக்கு எனக்கிட்டேந்து என் பங்குலேருந்து உங்களுக்கு ஒரு பரிசை தரேன் நான். அந்த பரிசையும் நீங்கள் எடுத்துட்டு போங்கோ அப்படிங்கிறார். அது என்ன பரிசு அப்படின்னா, அவர் வந்து என்ன காட்ட போகிறார் அப்படின்னா, நான் மனசால ஒரு பொண்ணை சிருஷ்டி பண்ணுறேன். தேவலோகத்துலேயும் இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப அரிது. அவளை நீங்கள் வந்து அழைச்சின்னு போங்க உங்களோட அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். இதை கேட்டவுடனே மன்மதன் இவாளுக்கெல்லாம் அதி ஆச்சரியமாக இருக்குது. இது எதுடா இது, நம்ம வந்து பல ஸ்திரீகளை கொண்டு வந்து இங்கே வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்னு நம்ம நினச்சோம். சாக்ஷாத் பகவான் நமக்கு வேற ஒரு ஸ்திரீயை தரேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி இவாள்லாம் வந்து ஆச்சரியப்படும் பொழுது, பகவான் தன்னுடைய யோக சித்தியால் பகவானுக்கு சிசுருஷ பண்ணின்னு இருக்கிற பெண்களை காட்டுற. எப்படிப்பட்டன்னா, ரொம்ப அழகான கண்களை உடையவாளாம் அவள் வந்து ரொம்ப அழகான கண்கள். இப்போ இவங்க கூட்டின்னு வந்தவாளுக்கெல்லாம் முன்னாடி கால் தூசுக்கு கூட புறமாட்டா அவள்லாம். ஏன்னா அந்த அளவு அவள்லாம் அத்தனை அழகு. அப்படி ஒரு ஸ்திரீகள். அவள் வந்து என்ன அப்படின்னா, சூக்ஷ்ம ரூபமாக இங்கே நரநாராயணர்களுக்கு அவள் சேவை பண்ணிட்டு இருக்கா, நரநாராயணர்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அதனால அந்த ஸ்திரீகளை வந்து இப்போ காமிக்கிற. இவாளை பார்க்கறதுக்கு அந்த ஸ்திரீகளை காமிச்சுட்டு அப்போ வந்து மன்மதனுக்கு தோன்றது, ஆஹா இப்படிப்பட்ட ஸ்திரீகளுடைய கைங்கரியத்தில் இங்கே இருந்துட்டு இருக்கிற இந்த பகவான் நான் அல்ப புத்தியில் இப்படி அழைச்சிட்டு வந்தோமே அப்படின்னு இந்திரன்லாம் வெட்கப்படுற மாதிரி. அப்போ ஸ்திரீ சம்பந்தம், ஸ்திரீயோட இதுக்கு வசப்படாத ஒரு இது எல்லாத்துக்கும் சாட்சியாக தானே பகவான் இருக்கார். அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீகளாலேயே வந்து இவருடைய மனசை கலைக்க முடியலையே அப்படிங்கிறத வந்து பாகவதம் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறது. விஜ்ஞாய சக்ர கிருதமக்ரம மாதிதேவக பிராக பிரகஸ்ய கத விஸ்மயே ஜமானான் மாபைஷ்டபௌ மதன மாருத தேவவத்வோ கிருஹீதனோ பலிமசூன் யமிமம் குருத்வம். அதாவது தனக்கு தீங்கு நினைச்ச இந்த நரநாராயண மூர்த்தி அவளை வந்து என்ன பண்ணுறா, தனக்கு தவறு நினைக்கணும்னு நினச்சின்னு வந்த இந்த மன்மதன் இவாளுக்கு வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய கருணையை தான் அப்போ காட்டுறார் அவர். அப்படி கருணையை காட்டிட்டு இப்போ அவர் வந்து சொல்கிறார், நீ வந்து உன்னுடைய ஸ்தானம் அபகரித்து போயிடுமோ அப்படின்னு நினச்சிண்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ பண்ணியிருக்க. அதனால் வந்து நீ வந்து எவ்வளோ பயப்படுற, இப்படி நடுக்கிறையே, இதனால் வந்து என்னை பார்த்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். நான் செய்கிற இந்த பூஜை, இந்த நரநாராயணராக இருந்துட்டு நாங்கள் பண்ணுற இந்த மோட்ச தர்மம், நாங்கள் பண்ணின்னு இருக்கிற இந்த பூஜையெல்லாம் நீங்கள் பாருங்கோ. இந்த பூஜையில் பார்த்து நீங்கள் வந்து உங்களோட மனசை இதில் லயம் பண்ணுங்கோ அப்படின்னு வந்து பாகவதத்தில் வந்து பாகவதத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு வருது. அதையே தான் வந்து இங்கே பட்டத்திரியும் வந்து என்ன அப்படின்னா, மன்மான சமம் அப்படின்னு வந்து அந்த வாக்கியத்தில் வந்து சொல்கிறார். எப்படின்னா, நீங்களும் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்கிறா.
மம மனசா சங்கல்பித்தம் சத்காரம் பரிகிருஹ்ணீதம் அப்படிங்கிறார். அதாவது மனசால எண்ணப்பட்டு செய்யக்கூடிய பூஜை இந்த பத்ரிகாசிரமத்தில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற இந்த பூஜை எங்களுடைய மனசால நாங்கள் சந்தோஷமாக இந்த லோகத்துக்கு இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை பண்ணுறோம். அதனால் இதை நீங்கள் ஸ்வீகரணம் பண்ணிக்கணுமே தவிர எங்களுடைய மனசை கரைக்கக்கூடிய ஒரு கெடுதலான ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிவிட்டு அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இப்போ மனசால ஒரு காரியத்தை பண்ணி சிருஷ்டி பண்ண போகிறேன். அது எங்கே அப்படின்னா இந்த தேவலோகத்திலையும் உங்களுக்கு அது கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை நான் சிருஷ்டி பண்ணுவேன். அந்த பெண்மணி என்ன அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியானவள் இல்லை. அவள் எப்படின்னா தேவகன்னிகைகளாக இருக்கக்கூடிய தேவஸ்திரீகளுக்கெல்லாம் உயர்ந்தவள் அப்படிங்கிறத பகவானே சொல்கிறார். அப்படிப்பட்ட பகவான் என்ன ஒரு கிஃப்ட் அவளுக்கு கொடுக்க போகிறார், அது எப்படி அவர் அந்த சிருஷ்டி பண்ண போகிறார், தன்னுடைய மனசால இந்திரியங்களெல்லாம் அடக்கிண்டு ஒரு பகவத் பக்தி பண்ணி அந்த பகவத் பக்தி இந்த மோட்ச தர்மம்ங்கிறத இந்த கலியில் அது ஒன்று தான் காப்பாற்றும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கிற பகவான் இப்போ எப்படி இதை சிருஷ்டி பண்ணி அதை இவாளுக்கே பரிசாக கொடுக்க போகிறார். தேவேந்திரனுக்கே இதை பரிசாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத 7வது ஸ்லோகத்துலேருந்து குருவாயூரப்பனோட கருணையில் 16வது தசகத்தில் 6 ஸ்லோகம் வரைக்கும் நேத்திக்கு பார்த்தோம். 6 ஸ்லோகம் நரநாராயண ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானை அவளை அவளுடைய மனசை மாற்றுறதுக்காகவும் அவளுடைய தபஸை கலைக்கிறதுக்காகவும் இவா இந்திரன் அனுப்புகிறான். யாரெல்லாம் அனுப்புகிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்தோம். பவந்தோ அவளெல்லாம் அனுப்பிச்சு எல்லாரையும் அவருடைய நரநாராயணர் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவாளுடைய அந்த பகவானுடைய ரூபத்தை கலைக்கிறதுக்காகவும் அப்படி அழிச்சின்னு வர. நரநாராயணராக இருக்கிறது யார் அப்படின்னா நரரூபமாக இருக்கிறது சிஷ்யனாகவும் நாராயண ரூபமாக இருக்கக்கூடியது குருவாகவும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா அவள் யுத்தமும் பண்ணிண்டு தபஸும் பண்ணிண்டு அந்த ஒரு அரக்கனை அழிச்சுட்டு அவள் அப்படி இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு தபஸை அழிக்கிறதுக்காக இவாளெல்லாம் அனுப்புகிறான். ஆனால் அப்படி அனுப்பும் பொழுது சாக்ஷாத் பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா தனக்கிட்ட இருக்கக்கூடிய சூக்ஷ்மமாக தனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய கந்தர்வ ஸ்திரீகளோட பற்றி இவாளுக்கு காமிக்கிறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மயக்கமே வந்துடுறது. ஏன்னா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடியவன் பகவான் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டே வரோம். அதாவது அதோக்ஷஜன் அப்படின்னு பேர். அதாவது இந்திரியத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அதோக்ஷஜன் அப்படின்னா இந்திரியத்தெல்லாம் கட்டுப்படுத்தி அதற்கெல்லாம் மேலாக வாழக்கூடியவர் நம்மளுடைய பகவான். எதற்கும் அப்பாற்பட்டவர், அவரே உருவாக்கினது தான் இந்திரியங்கள்லாம். இதற்கெல்லாம் ஆசைப்படாதவர் அப்படிங்கிறது ரொம்ப நன்னா சொல்கிறா. அதுக்கப்புறமா இவர் அனுப்பின இந்த பெண்கள் இவாள்லாம் யார் இவருக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்காளோ அவளை பார்த்துட்டு என்ன ஆறுது அப்படின்னா இவா மயக்கமாயிடுறாளாம். யார் அப்படின்னா அந்த மன்மதன், வந்திருக்கிற வசந்தன், அப்புறமா வந்திருக்கிற ஸ்திரீகள் எல்லாரும் ஒரு மயக்கமாயிடுறாளாம். மயக்கம் போட்டு விழறா. ஏன் அப்படி மயக்கம் போட்டு விழறா அப்படின்னா அங்கே இவா இந்த சூக்ஷ்மமாக இவாளுக்கு நரநாராயண ரூபஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறவா அவளுடைய நறுமணம் இவாளை அப்படியே மயக்கிடுறது. அப்படின்னா அப்போ அவளுடைய மனமே இவ்வளவு மயக்கும் அப்படின்னா அவளுடைய ஸ்வரூபம் இன்னும் எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவும் அதை இவாள்லாம் புரிஞ்சுக்கணும் தேவாதி தேவ இந்திரன் எல்லாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் காமிக்கிறார். மேற்கொண்டு சொல்கிறார், நான் என் மேலே நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கோபம் எனக்கு கிடையாது. உங்கள் மேலே எனக்கு கோபம் கிடையாது. உங்கள் எல்லாரையும் அனுகிரகம் பண்ணுறது தான் என்னுடைய ஆசை. இருந்தாலும் நீங்கள் இவ்வளவு தூரம் கேளு, உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் தரேன் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அப்படிங்கிறத 7வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக ஸ்மரிச்சுக்கிறார் பட்டத்ரி. சம்மோகனாய மிலிதா மதநாதயஸ்தே त्वद्दासिका परिमलै किल मोहमापुः तत्तां त्वया च जगृहुः
त्रपयैव सर्व स्वर्वासि गर्वशमनी पुनरूर्वशीं ताम्. அதாவது இப்போ வந்திருக்கக்கூடிய மன்மதன் முதலானவர்களுக்கெல்லாம் இவர்கிட்ட பணிபுரியக்கூடிய பெண்கள் இவாளுடைய வாசனை அதை தான் சொல்கிறா. நம்ம இப்போ சொன்னேனே பரிமளைஹி அப்படிங்கிறார். பரிமளை அப்படின்னா அவா மேலேந்து வரக்கூடிய அந்த சுகந்தம். அந்த சுகந்தத்தை அனுபவித்ததுமே இவாளுக்கு என்ன ஆயிடுறது அப்படின்னா அப்படியே மயங்கி போய்டுறா. அதுலேயே மயங்கி போய்டுறா. இவா யாரை மோகிக்கணும்னு வந்தா? சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ நரநாராயண மூர்த்தியை மோகிக்கிறதுக்காக இந்த மன்மதன் இவா கூட்டமே வந்தது. ஆனால் அதுக்கெல்லாம் அவளுடைய மனசை அவரோட மனசை மயக்க முடியல. பதிலாக இவா என்ன ஆனா அப்படின்னா அங்கே வேலை பண்ண யோக பலத்தால் சிருஷ்டிக்கப்பட்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்திரீகளோட நறுமணமே இவாளை மயங்க வச்சுடுத்து அப்படிங்கிற. அப்படிப்பட்ட ஸ்திரீகளோட மனமே இவாளை மோகிக்க பண்ணும் அப்படின்னா அவளுடைய ரூபம் இன்னும் எவ்வளோ மோகிக்க பண்ணும் இவாளை அப்படின்னு அது சொல்லியே மாளாது அப்படிங்கிறா. அதனால் என்ன அப்படின்னா இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தபஸ் பண்ணுறவாளால் எதை வேணால் சிருஷ்டி பண்ண முடியும், எதை வேணால் சாதிக்க முடியும். அவளால் சாதிக்க முடியாத சமாச்சாரமே கிடையாது அப்படிங்கிறது நன்னா புரியுறது. இதையே பதஞ்சலி அப்படிங்கிற பதஞ்சலி முனிவர் தன்னுடைய யோக சூத்திரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா மதுமதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறார். அதாவது பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை தபஸ்விகள் யாரை வேணும்னாலும் தேவர்கள் என்ன பண்ணுவாளாம் கூப்பிடுவாளாம். இவாளெல்லாம் வாங்கோ, நீங்கள் தேவலோகத்துக்கு வாங்கோ, உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும். அங்கே ரூப சௌந்தரியமான லாவண்யமான பெண்கள்லாம் இருப்பா. மேலும் அங்கே நிறைய உத்தியாவனமெல்லாம் இருக்குது, நிறைய தோட்டங்கள்லாம் இருக்குது, நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குதுன்னு இந்த போகங்களை அனுபவிக்கிறதுக்காக இவாளெல்லாம் அழைப்பாளாம். அவர் அவரோட யோக சூத்திரத்தில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். அப்படி எல்லாம் அழைச்சுட்டா அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த யோகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யோகிகளாக இருக்கக்கூடிய தபஸ்விகளுக்கெல்லாம் ஒரு க்ஷணம் ஒரு கர்வம் வந்துடுமா. ஆஹா, நம்மளையே பார்த்து தேவேந்திரன் அழிச்சுட்டானே அப்படின்னு நினச்சி ஒரு நிமிஷம் அப்படி நினச்சுட்டான்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இத்தனை காலம் பண்ணிட்டு இருந்த யோகம் யாகம் இதெல்லாம் அப்படியே தவிடு பொடியாகி மீண்டும் அனிஷ்டமான இந்த ஜென்மமே சேரும் அப்படிங்கிறத தான் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸ்தானி உபநிமேத்ரேண சங்க ஸ்மயாகரணம் புனரனிஷ்ட பிரசங்காத் அப்படின்னு தன்னுடைய சூத்திரத்தில் விவரிக்கிறார் அப்படின்னு இங்கே வியாக்கியான கர்த்தாலாம் எழுதியிருக்கா. அதில் என்ன அப்படின்னா அதனால் இந்த தபஸ்வியாக இருக்கிறவாளுக்கு சகலவிதமான கஷ்டங்களும் வரும் தபஸ் பண்ணுறதுக்கு. ஆனானப்பட்ட ஒன்றும் இல்லை, நம்மெல்லாம் சாக்ஷாத் வெறுமன ஆற்றுல இருக்கக்கூடிய நரர்களாக இருக்கிறவா ஒரு சின்ன பூஜை புனஸ்காரம் பண்ணணும், ஒரு ஆற்றுல ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், ஒரு ஹரே ராமாவோட ஒரு ஜபத்தை எடுத்துட்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே நமக்கு சின்ன சின்னதாக எத்தனை இடையூறுகள் வருது பார்த்துட்டே இருக்கோம். நம்ம எல்லாம் இதெல்லாம் என்ன நடக்கிறதுங்கிறது நம்ம நிறையா பார்க்குறோம் இல்லையா. இதெல்லாம் பார்க்குறோம். இதுக்கும் மேலே நம்ம பகவானுடைய ஸ்மரணம் நமக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப அதி ஆச்சரியமாக இதெல்லாம் மீறியும் நம்ம பகவானை ஸ்மரணை பண்ணணும் அப்படிங்கிறா. அதனால தான் என்ன சொல்லுவா அப்படின்னா ஸ்நானத்துக்கு ஏதாவது 10 இடையூறு வரும். ஸ்நானத்துக்கு 10 இடையூறுனா என்ன? இந்த மாதிரி காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணுறது, கோதாவரியில் ஸ்நானம் பண்ணுறது, யாரான 2 இடைஞ்சலாக 2 வார்த்தை சொல்லுவாள், இன்றைக்கெல்லாம் வேண்டாம், அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு. அதுக்கெல்லாம் பயப்படப்படாது. அதுக்கெல்லாம் தள்ளி வச்சுட்டு போய் ஸ்நானம் பண்ணு. ஜபம் பண்ணுறதுக்கு 100 கஷ்டங்கள் வரும், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஜபம் பண்ணு. காலத்தில் உன்னுடைய உணவை சாப்பிட்றதுக்கு லட்சம் தடைகள் வரும், அதை எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு அதெல்லாம் நம்ம சரியான பண்ணணும். எப்போவுமே ஹரிநாராயணனை ஸ்மரிக்கிறதுக்காக கோட்டி கணக்கில் இடையூறுகள் வரும் அப்படிங்கிறா. அதுதானே உலகம் இல்லையா. இந்த கலியில் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுங்கிறது பரிபூர்ணம். ஆனால் இந்த அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இந்த கலியில் எத்தனை விதமான கஷ்டங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பகவானை தியானம் பண்ணுறதுக்கு கோட்டிம் தியக்த்வா ஹரிம் ஸ்மரேத் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது கோட்டி கஷ்டம் வருமா ஹரிநாமத்தை சொல்கிறதுக்கு. அதை எல்லா இடையூறுகளையும் ஜெயிப்பது தான் மனுஷ
ஈஷாளுடைய ஒரு பரம லட்சணமாக இருக்கணும், ஒரு பக்தனுடைய லட்சணமாக இருக்கணும். எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அதுலேருந்து மனசை விலக்கி அந்த மனசை அடக்கிறதுக்கான முயற்சி எது அப்படின்னா பக்தி பண்ணுறது ஒன்று தான், சத்சங்கம் ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து பட்டத்திரி வந்து ஸ்மரிக்கிறார். மேலும் என்ன அப்படின்னா இதோட வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் இவ்வளோ அழகாக சொல்கிறா. பொதுவாக பூஜை ஜபம் நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் பண்ணும்பொழுது வந்து இந்த இந்த இடையூறுகள் எதையுமே வந்து மனசில் வச்சுக்கக்கூடாது. இந்த தர்மங்களை எல்லாம் நம்ம வந்து சாஸ்திர ரீதியாக புரிஞ்சுண்டு இந்த தர்மங்களை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான். இந்த மாதிரி தபஸ்விகளுக்கு வந்து முக்கியமான இடையூறாக எது இருக்குது அப்படின்னா அவளுடைய கோபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் அது வந்து ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. என்ன ஆகும் அப்படின்னா கோபம் வந்து தானாகவே தபஸ்விகளுக்கு அதுவே கேடு விளைவிச்சிடும். எப்படின்னா ஒரு விஸ்வாமித்திரர் மாதிரி அவருடைய கதைகளை நம்ம பார்த்துருக்கோம். அவர் எப்படிப்பட்ட மகா தபஸ்வின்னா அப்படி ஒரு தபஸ் பண்ணுறவர் தன்னுடைய துஷ்டமான ஒரு கோபத்தினால வந்து தன்னுடைய தபஸினுடைய சக்தியெல்லாம் அவர் இழந்துடுறார் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் வந்து இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து மகாபாரதத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து கேள்வி கேட்குறான் இல்லையா. அப்போ வந்து கேள்வி கேட்குறச்ச வந்து என்ன கேட்குறா அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு யாரை ஜெயிக்க முடியும், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கக்கூடிய பகைவன் யார், எந்த என்வியை வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறச்ச யுதிஷ்டிரர் வந்து சொல்கிறார் கோப சதுர்ஜய சத்ருஹு அப்படிங்கிறார். எது அப்படின்னா கோபம் ஒன்றுதான் மிகவும் ஜெயிக்க முடியாத சத்ரு. எவ்வளோ யதார்த்தமாக நம்மளுடைய வாழ்க்கையவே நமக்கு காமிக்கிற மாதிரி இருக்குது. மகாபாரதத்தில் யுதிஷ்டிரர்கிட்ட கேள்வி கேட்கும்பொழுது என்ன அழகா தர்மபுத்திரர் இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்கிறார். யார் ஒருவரும் ஜெயிக்க முடியாத சிரமமாக இருக்கக்கூடிய ஒரே சத்ரு எது அப்படின்னா கோபம் ஒன்று தான். அதனால் வந்து அதுவும் சக்தியே இல்லாதவனுக்கு கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, மொத்தமே சர்வநாசம், அவனுடைய வாழ்க்கையே வீணாக போயிடும். அதனால் வந்து சகல காரியத்தையும் அது கெடுத்துடும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்கிறா. இப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு அபரிதமான ஒரு வஸ்துவை வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், உங்களுக்கு பரிசாக தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாரே. அது என்ன அப்படின்னா ஸ்வர்வாசி கர்ப்பசமணி. அதாவது இந்த வஸ்துவால் உங்களுக்கு வந்து இன்னும் அதீதமான கர்வம் தான், கர்வம்னா பெருமை, இன்னும் ஜாஸ்தியாக பெருமை கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்கிறார் பகவான். நரநாராயணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா எங்களுக்கு இவாளை வந்து அவர் என்ன ஒரு தன்னுடைய யோக சக்தியால் வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்திரீ ரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை வந்து தன்னுடைய ஊருன்னா தொடையிலேருந்து உருவாக்குறார். தன்னுடைய யோக பலத்தினால நரநாராயணராக இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய தொடையிலேருந்து ஒரு பெண் உருவத்தை உருவாக்குறார், அதற்கு உயிர் கொடுக்கிறார். அந்த ஸ்திரீ தான் ஊர்வஷி அப்படிங்கிற ஸ்திரீ. அதனால தான் ஊருவிலிருந்து வந்ததுனால தான் அவளுக்கு ஊர்வஷி அப்படிங்கிற பேர். அப்படிப்பட்ட ஒரு அதீத ரூப சுந்தரி. அவளுக்கு முன்னாடி ரொம்ப மேனக திலோத்தம அங்கே இருக்கிற தேவகன்னிகைகள் எல்லாரும் பிச்சை வாங்கணுமா. ஏன்னா இது பகவான் கிரியேட் பண்ணது இல்லையா, பகவானே உருவாக்கி தந்தது தான் ஊர்வஷி. அதனால் இந்த ஊர்வஷியை எடுத்துட்டு நீங்கள்லாம் இங்கேருந்து கிளம்புங்கோ அப்படின்னு பகவான் வந்து சொல்கிறார். அப்படிப்பட்ட பிரசித்தியான ஊர்வஷியை வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா ஈவன் தன்னோட தபஸுக்கே இடைஞ்சலாக வந்தவாழ்கிட்ட கொஞ்சம் கூட கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்காமல் பகவான் வந்து அவளுக்கு ஊர்வசியவே ஒரு பரிசா கொடுத்து எடுத்துன்னு போகிறார். அந்த ஊர்வசி போகிறது வந்து தேவலோகத்துக்கே இன்னும் பெருமையை சேர்க்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த 7வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வந்து பட்டத்திரி வந்து ஸ்மரிச்சுக்கிறார். அதனால் ஸ்வர்வாசி கர்ப்பசமனி அப்படிங்கிற உங்களுடைய ஸ்வர்வாசின்னா சொர்க்கலோகமாக இருக்கக்கூடிய இந்த தேவலோகத்தில் வந்து இது இன்னும் உங்களுக்கு ஒரு கர்வத்தை உண்டு பண்ண, இன்னும் கொஞ்சம் பெருமையை ஏற்றக்கூடிய ஒரு கிஃப்ட் இது அப்படின்னு சொல்லி பகவான் வந்து அவளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவளை வந்து அனுப்பி வைக்கிறார். அதுக்கப்புறமா 8வது ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா அவள்லாம் வந்து மன்மதன் இவாள்லாம் வந்து என்ன அப்படின்னா போய் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா தேவேந்திரன் கிட்ட இந்த மன்மதன்லாம் போய் பகவானுடைய மகிமையை சொல்கிறா. எப்படிப்பட்ட நரநாராயண ஸ்வரூபமாக இருந்த பகவான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக இங்கே வந்து 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறார்.
दृष्ट्वोर्वशीं तव कथां च निशम्य शक्रः पर्याकुलो झनिभवन् महिमावमर्शात् एवं प्रशान्तरमणीय तरावधारात् त्वद्धोदिको वरद कृष्णतनुस्त्वमेव. அவள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, பத்ரிகாசிரமத்திலேருந்து ஊர்வஷி எடுத்துண்டு தேவலோகத்துக்கு கிளம்புறா. அங்கே போய் தேவேந்திரனை பார்க்குறா. பார்த்துட்டு இந்த நரநாராயண ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சாக்ஷாத் பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய பகவானுடைய தவத்தோட பெருமையும், அவளுடைய கொஞ்சம் கூட கலங்கமே இல்லாத மனசையும், அந்த அவளுக்கு கோபமே வராத ஒரு அழகையும், அந்த நமக்கு கெடுதல் பண்ண நினைச்சவாளுக்கு நல்லதே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும், அதுக்காக கிடைச்ச இந்த கிஃப்டாக கொடுத்த இந்த பரிசாக கொடுத்த இந்த ஊர்வஷியும் இந்த கதையெல்லாம் போய் அவள் சொல்கிறா. சொன்ன உடனே இந்திரன் வந்து ஊர்வஷியை பார்க்குறான். ஸ்ரீ நரநாராயணரோட மகிமையை கேட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அவனுக்கு கலங்கிறது. என்ன அப்படின்னா, இவாளுடைய தவம் வந்து ஜாஸ்தி ஆக ஆக சிரமந்தானே அப்படின்னு அவன் வந்து நினைக்கிறான். என்ன அப்படின்னா, இந்திராதி தேவர்களை காட்டிலும் தபஸ்விகள் வந்து ரொம்ப பெரியவா அப்படிங்கிறது வந்து சாஸ்திரமே சொல்கிறது. அதுலேருந்தே இதில் நமக்கு நன்னா புரியுறது. அதனால இங்கே நம்பூதிரி பட்டத்திரி வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த தபஸ்விகளோட பெருமையை பார்த்து ஆச்சரியமாகி இந்த ஸ்லோகத்தில் வந்து தன்னோட அபிப்பிராயத்தை வந்து பாதி ஸ்லோகத்திலேயே வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னா, மகிமாவமர்ஷாத் அப்படிங்கிற பவன், அதாவது எப்படி இருக்கான் அப்படின்னா, விவேகிகளுக்கு வந்து என்ன அப்படின்னா, தபஸ்வியை கண்டது வெயிலில் போயிட்டு வரவனுக்கு எப்படி வந்து குளிர்ந்த கங்கா ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுற அமிழ்ந்து, அதாவது முங்கி ஸ்நானம் பண்ணுற ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இப்போ அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால வந்து இவ வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, நரநாராயணருடைய ரொம்ப இவாளுடைய பெருமையை வந்து தேவேந்திரனுக்கு புரிய வைக்கிறான். யாரு? மன்மதன் சாக்ஷாத். ஏன்னா பகவான் இங்கே மன்மதன் எல்லாம் எரிக்கிறியே, திருப்பி தானே அனுப்புகிறார். அதனால் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இதை பார்த்துட்டு நம்ம பட்டத்திரிக்கு என்ன தோன்றது அப்படின்னால என்ன அப்படின்னா, இந்த நரநாராயண அவதாரம் வந்து ரொம்ப சாந்தி தரக்கூட ஒரு அழகு வாய்ந்த அவதாரம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த சாந்தி, மனசமைதி, நிச்சலமான பக்தி இல்லாத இந்த உலகத்தை பார்த்தவ பட்டத்திரிக்கு இப்போ பரமசாந்தனாக இருக்கக்கூடிய பகவானை பார்த்ததும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாயிடுறது. அப்படிப்பட்ட ஒரு அழகான அவதாரம் எது அப்படின்னா இந்த நரநாராயண அவதாரம் தான் அப்படிங்கிறதுல வந்து பட்டத்திரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். அதனால வந்து இந்த இந்திரியத்தை அடக்கி, தன்னுடைய இந்திரிய சக்தி எல்லாம் அடக்கி தபஸில் பெரியவராக ஆனதை கொண்டாடுறதுக்காக வந்து இப்போ வந்து குருவாயூரப்பனை வந்து ஏதோ குறைச்சி சொல்லிடுற மாதிரி ஆயிடுத்தோன்னு பட்டத்திரிக்கு ஒரு தோணல் தோன்றது. அதாவது சாக்ஷாத் பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நரநாராயண அவதாரம் போல ஒரு அழகு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சின்ன கில்ட் கான்ஷியஸ் அவருக்கு வருது. ஆஹா, எய்தாப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய கொச்சு குருவாயூரப்பன், குட்டி கண்ணன், பாலகன், முக்த பாலகனா எய்தாப்பில் எனக்கு முன்னாடி காட்சி பண்ணிட்டு என்னையே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிற இவனை மீறி வேற ஒரு அவதாரம் பெருசுன்னு நான் சொல்லிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே என்ன சொல்றார் கடைசியில் அப்படின்னா, அரே குருவாயூரப்பா, நீ வரதன். வரதன்னா கேட்கக்கூடிய வரத்தை எல்லாம் அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு பகவான். உன்னுடைய பூர்ண அவதாரமான கிருஷ்ண தனுஸ்துவமேவ அப்படிங்கிற, அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. இந்த நரநாராயண அவதாரமெல்லாம் உன்னுடைய கிருஷ்ணாவதாரமாக எடுத்துண்டு நீ எப்படி வந்த வரதா, உன்னை வந்து நீ எல்லாருக்கும் அப்படிப்பட்ட உன்னோட பக்தர்களுடைய பக்தியை புரிஞ்சுண்டு நீ என்னமா வந்து ஒரு குருவாயூரப்பனை அவதாரம் பண்ணி இங்கே பக்தர்களுக்கு எல்லாம் கேட்குறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டுருக்கியே. அப்படிப்பட்ட உன்னுடைய வரதனாக இருக்கக்கூடிய, வரதன்னா நம்ம கேட்காமலே கொடுக்கக்கூடியவனுக்கு பேர் வரதன்னு பேர். அதனால்தான் காஞ்சி வரதா பெருமாள் அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான பெருமாள் அவர். அதனால வந்து பகவான் குருவாயூரப்பனை பார்த்து வந்து நின்னுக்கிறவாளுக்கு அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுண்டு அதை அள்ளி அள்ளி தரக்கூடிய பகவான் நீ.
அதனால் உன்னுடைய இந்த பூர்ண கிருஷ்ணாவதாரம் தான் எல்லா அவதாரத்திலையும் சிறந்தது அப்படிங்கிறத வந்து தன்னுடைய கடைசி வரியில் ரொம்ப அழகாக சொல்கிறார். தொத்தோதித்தோ பரத கிருஷ்ண தனுஸ்துவமேவ அப்படிங்கிறார். அவருக்கு ஒரு நிமிஷம் ஐயோ இந்த குஞ்சு பாலகனை விட்டு கொடுத்துடுறோமோ அப்படின்னு தோன்றது அவருக்கு. அதனால் அப்படி வந்து சொல்கிறார். அதனால் வந்து என்ன அப்படின்னா பிரம்மா, இந்திரன், வருணன், மன்மதன், மற்ற எல்லா தேவர்களையும் அந்த வத்சோபகாரணம் பண்ணுறது, கோவர்தன உத்தாரணம் பண்ணுறது, நந்தகோபுர வர்ணலோகம் பூரா அழைச்சிட்டு போய் காமிக்கிறது, ராசக்கிரீடை பண்ணுறது, இப்படி எல்லாத்தையும் பண்ணி இந்த பிரஜைகள்கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரம் அப்படிங்கிற அந்த ஒரு அவித்தியை அழிச்சுட்டு அவளுக்கு மனசில் ஞானத்தையும் பிரேமையும் உண்டாக்கக்கூடிய அந்த கோபாலன், பரமசாந்தனாக இருக்கக்கூடிய என்னுடைய குருவாயூரப்பன், உன்னுடைய பூர்ண அவதாரமாக இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணாவதாரம் தான் சகலத்திலும் சிறந்தது அப்படின்னு சொல்லி பட்டத்திரி அந்த 8வது ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக முடிக்கிறார். 9வது ஸ்லோகத்தில் வந்து அதி ஆச்சரியமாக பாகவதத்திலையும் அப்படி சொல்லியிருக்கு. அதாவது தக்ஷனுடைய யாகம், தாக்ஷாயினி பிறந்தது. தாக்ஷாயினி எப்படி வரா, தக்ஷனை என்ன பண்ணுறா, தன்னுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய தக்ஷன், இதை பற்றின ஒரு 2 தசகம் வந்து ரொம்ப அழகாக பாகவத சம்பிரதாயப்படியே நம்மளுடைய பட்டத்திரி இங்கே 9வது தசகத்தில் 9வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக அனுசந்தானம் பண்ணுறார். என்ன அப்படின்னா, தக்ஷஸ்து தாத்து அதிலாலனையாரஜோந்தோ நாத்யாத்ருதஸ்த்வயி ச கஷ்டமசாந்திராசீத் येन व्यरुन्दसभवत् तनुमेव शर्वं यज्ञे च वैरपिशुने स्वसुतां व्यमानीत्. அதாவது தக்ஷன் யாரு அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. பகவான் உற்பத்தி பண்ணின விஷயத்தில் தக்ஷன் வந்து யார், பிரம்மாவனுடைய புத்திரன் இல்லையா. அவனும் வந்து பிரம்மாவனுடைய புத்திரன். ஆனால் இருக்கிற தன்னுடைய புத்திரர்கள்லேயே வந்து பிரம்மாவுக்கு அசாத்திய சந்தோஷம் இந்த தக்ஷன் மேலே. அதனால தான் முதல் வரியிலே ரொம்ப அழகாக போடுறார். தக்ஷஸ்து தாத்து அதிலாலனையா. லாலனையான்னா சீராட்டி, பாராட்டி, தேனூட்டி, பாலூட்டி இப்படி வளர்க்குறதுக்கு பேர் லாலனை. அதிலாலனையா அப்படின்னா டோட்டல் பொசசிவ். எப்படின்னா எப்போவுமே அந்த குழந்தைய வந்து தன்னிடத்திலே வச்சுட்டு அதீதமாக உள்ள பிரியத்தை காமிச்சு அவனுக்கு எடுத்து குட்டிச்சவராக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஓவராக நம்ம வந்து பிரியம் வைக்க வைக்க என்ன ஆகும்னா, ஓரளவு தான் வைக்கணும் குழந்தைகள் இடத்துல இல்லையா. அவளுக்கு வந்து சகலத்துக்கும் வந்து எல்லாத்துக்கும் அவளுக்கு வந்து அவள் இஷ்டத்தில் விட்டுட்டோம் அப்படின்னா கஷ்டம். அதிலாலனையா அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். அப்படின்னா அளவு கடந்த சலுகை கொடுத்துருக்கார். யாருக்கு அப்படின்னா தன்னுடைய புத்திரனான தக்ஷனுக்கு. என்ன மாதிரியான ஒரு சலுகையை கொடுத்தார் அப்படின்னா, இருக்கிற பிரஜாபதிகளுக்கே இவனை தலைவனாக்கிட்டாராம் பிரம்மா. எல்லா பிரஜாபதி கூட்டம் இருக்கு இல்லையா, அவ்வளோ பேருக்கும் இவனை வந்து தலைவனாக போட்டு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு விடுறார் பிரம்மா தன்னுடைய புத்திரனான தக்ஷனுக்கு. அந்த ஸ்தானத்துக்கு வந்து அவனுக்கு ஒரு பெரிய தகுதியெல்லாம் இல்லை தக்ஷனுக்கு. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவி தனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னது இவனுக்கு என்ன ஆகிடுறது அப்படின்னா, இவனுடைய ரஜோகுணம் வந்து அப்படி ஜாஸ்தி ஆகிடுது. இவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கோபிஷ்டனாக இருக்கிறது, கத்துறது, இந்த மாதிரியான ஒரு ரஜோகுணம் வந்து அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுறது. அந்த ரஜோகுணத்தினால என்ன அப்படின்னா காமம், குரோதம், அதிக ஆசை, மோகம், கர்வம், பொறாமை, இந்த மாதிரியான வேண்டாத குணங்கள் எல்லாம் வந்து ஒரு கெடுதலான ஒரு இவனாக ஆயிடுறான் அவன் வந்து. அதனால வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பாகவதம் பிரம்மாவனுடைய லாலனை, பிரம்மாவனுடைய பொசசிவ் ஓவராக அவனுக்கு செல்லம் கொடுத்தது தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத வந்து இந்த ஏற்கனவே இவனுக்கு வந்து ஒரு பெரிய ஓஹோன்னு ஒரு நல்ல குணம் இருக்கக்கூடியவன் இல்லை தக்ஷன். அவனுக்கு வந்து கொஞ்சம் குணத்தில் ஒரு குறை உண்டு. இருந்தாலும் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, அவனை நல்ல வழியில் திருப்பறத்துக்கு அவனை கண்டிச்சு வளர்த்துருந்தா மேபி அவன் வந்திருப்பானோ என்னமோ. அதெல்லாம் பண்ணுறதுக்கு பிரம்மா வந்து மிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவனுக்கு இது போகிறா குறைக்கு இன்னும் ஜாஸ்தியாக அவன் மேலே பிரியத்தை கொட்டி அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுறார் அப்படின்னா கஷ்டம் அப்படிங்கிறார் பட்டத்து. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில கொண்டு வந்து பிரம்மதேவர் வந்து இந்த தக்ஷனுக்கு எல்லாம் பண்ணிட்டார்
அப்படின்னது இவனுக்கு என்ன இந்த பெரிய அதிபதி அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் கிடச்சுடுத்து இல்லையா, அதனால இவனுக்கு அசாத்தியமாக கர்வம் வந்து விடுறது. அதே தான் பாகவதம் சொல்கிறது. यदाभिषिक्तो दक्षस्तु ब्रह्मणा परिमेष्टिना प्रजापतीनां सर्वेषाम् அதிபத்யே ஸ்மயோபவத். அதாவது மரீச்சி அப்படின்லாம் இருக்கக்கூடிய அந்த பிரஜாபதிகள்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா நல்ல குணவத்தியாக இருக்கக்கூடிய பெண்களை கல்யாணம் பண்ணிண்டு அவளை வந்து உலகத்தை காப்பாற்றுறதுக்காக பிரஜைகளை வந்து சிருஷ்டி பண்ணுறா. இந்த பிரஜாபதிகளுக்கெல்லாம் யார் தலைவன் அப்படின்னா இந்த தக்ஷன் தான் தலைவன் நமக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு இல்லையா. இவன் ஒரு துஷ்டனாக இருக்கான். எப்போ பார்த்தாலும் இந்த தேவையில்லாத குணங்களுக்கெல்லாம் இவன் அடிமையாயிட்டான் தன்னுடைய கர்வத்தினால. அதனால வந்து இவனுக்கு பகவான் இடத்துல கொஞ்சம் கூட பக்தியே இல்லை அப்படிங்கிறத வந்து பட்டத்திரி ரொம்ப அழகாக ஒரே வேர்டில் போட்டார். துவயி நாத்யாதிருத்த அப்படிங்கிறார். துவயி நாத்யாதிருத்தகன்னா அவனுக்கு வந்து இதுவே இல்லையா, பகவான் இடத்துல பக்தியே இல்லையா. ஆனால் இதை வந்து பக்தி பிரியாவில் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா இதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறா. எப்படி அப்படின்னா இந்த மாதிரி குணவான பக்தியோடு இல்லாத ஒருத்தனை வந்து அவனுடைய தந்தை கூட வந்து மதிக்க மாட்டான் அப்படிங்கிற. தக்ஷனை இப்போ பிரம்மதேவர் கூட மதிக்கலை, ஏன்னா தன்னுடைய மகன் இப்படி ஆயிட்டானே அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குங்கிறத வந்து இந்த பக்தி பிரியா அப்படிங்கிற அந்த சூத்திர அந்த பாஷ்யக்காரா வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறா. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு என்ன ஆறுது அப்படின்னா இந்த தக்ஷனுக்கு மனசு வந்து பகவானிடத்துல வந்து கொஞ்சம் கூட பிரியம் இல்லை. தன்னுடைய மகளான தாக்ஷாயினியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்தாலே பரமத்வேஷி. பரமத்வேஷின்னா அப்படி இப்படி இல்லை, அப்படி ஒரு துவேஷம். எப்படி வந்து சிசுபாலன் வந்து பகவானை வந்து அப்படி ஒரு நிந்தனை பண்ணினானோ அதே மாதிரி இந்த சிவநிந்தனை பண்ணுறான். யார் அப்படின்னா இந்த தக்ஷன். அநியாயத்துக்கு அவரை வந்து துவேஷிக்கிறான். அவரை பற்றின அத்தனை வேண்டாத வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறான். என்ன அப்படின்னா இந்த சிவன் வந்து ஒரு புலித்தோலை போத்தின்னு இருக்கான், என்னமோ ஒரு பட்டையா விபூதியை போட்டுருக்கான், எப்போவுமே வந்து அந்த மசானத்தில் இருக்கக்கூடிய சாம்பலை அள்ளி உடம்புல பூசின்னு இருக்கான். ஒரு பார்க்கறதுக்கு ஒரு யௌவனமான ஒரு அழகோ அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஜட்டாமுடியை வச்சுன்னு இருக்கான், கழுத்தில் நாகாபரணத்தை போட்டுன்னு இருக்கான், தலையெல்லாம் ஜட்டையாக இருக்குது, மேலே யாரோ ஒருத்தி கங்கையை ஒருத்தி வச்சுன்னு இருக்கான் மேலே. இப்படியெல்லாம் இவன் இருக்கிறது வந்து கொஞ்சம் கூட அவருக்கு பிடிக்கல. பரமசிவன் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு துவேஷம். அந்த துவேஷத்தை வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த சதி அப்படிங்கிற தன்னுடைய பெண்ணை வந்து என்ன அப்படின்னா வந்து இங்கே தக்ஷன் வந்து தன்னுடைய பெண்ணான சதியை வந்து பகவான் சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். இருந்தாலும் மாப்பிள்ளை அவரை வந்து கொஞ்சம் கூட இவருக்கு பிடிக்கலை. அவனை அதாவது சிவபெருமானை அவமதிக்கிறதுக்காகவே தக்ஷன் வந்து ஒரு பெரிய யாகத்தை பண்ணுறான். யாகத்தை பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பிக்க போகிறான். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கணும் இல்லையா. அப்படி இன்விடேஷன் கொடுக்கறத வந்து என்ன பண்ணுறான், மற்றவாழ்கிட்டெல்லாம் க்ளீனாக சொல்கிறான். என்னுடைய மகளான சதியும் சதியினுடைய பத்தியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனும் இந்த யாகத்திற்கு அனுமதி இல்லை, அவள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறத வந்து ஆகாய மார்க்கமாக அவள் பேசிட்டு போகிறத வந்து தாக்ஷாயணி கேட்டுடுறா. யார் தாக்ஷாயணி அப்படின்னா தக்ஷனுடைய புத்திரியாக இருக்கிறவள். அதனால் அவளுக்கு பெயர் தாக்ஷாயணி. அவளுக்கு வந்து இது தெரிஞ்சுடுத்து இவன் வந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு யாகம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப விஸ்தீரணமாக இந்த பாகவதத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இவன் வந்து என்ன அப்படின்னா பிரம்மாதி தேவர்கள் எல்லாரும் தக்ஷனோட இந்த வாஜ்பேயம் அப்படிங்கிற அந்த யாகம் அதுக்கு வரா. ப்ரகஸ்பதி எல்லாரும் வந்து சேர்றா. எல்லாரும் இந்த யாகத்துக்கு இவனுக்கு வந்து உறுதுணையாக வந்து வேலை பண்ண வந்திருக்கா அத்தனை பேரும். இதை வந்து காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு யாகம் இவன் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவனுக்கு வந்து இந்த பிரம்மனிஷ்டர்களாக இருக்கிறவாளை
யோகத்தில் பெரியவராக இருக்கிறவரை, எப்பவும் சதா சர்வ காலமும் ராமநாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கக்கூடிய சிவபெருமான, அந்த சிவநாமத்துக்கு ஒரு தீங்கு விளைவிக்க வேண்டிய ஒரு எண்ணம், இதெல்லாம் இவனுக்கு மனசில் இருக்கிறதுனால இந்த துவேஷத்தை காட்டுறதுக்காகவே இவன் ஒரு பிரமாதமான ஒரு யஜ்ஞத்தை பண்ணுறான். அதை பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா இது இது இந்த யஜ்ஞத்துக்கு முன்னாடி என்ன ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படின்னா, பிரம்மனை அதாவது விஸ்வசிருஷ்டி இவாள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு யாக யஜ்ஞம் பண்ணுறா. அங்கே என்ன அப்படின்னா, பிரம்மா சிவன் இவாள்லாம் உட்கார்ந்துட்டுருக்கா அந்த யாகத்துக்கு வந்தவா. அப்போ அவள்லாம் தக்ஷன் அந்த யாகத்துக்கு வரான். அந்த யாகத்துக்கு அவன் வரும்பொழுது அங்கே தக்ஷன் வரதை பார்த்து சிவபெருமான் எழுந்து மாமனார் அப்படிங்கிற ஒரு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறத ரொம்ப பிரம்மா எழுந்திருக்கலை, அப்பாவாக இருக்கக்கூடிய பிரம்மா எழுந்து இவனை வரவேற்கலை, மாமனாராக இருக்கக்கூடிய சிவபெருமான் எழுந்து இவனை வரவேற்கலை அப்படிங்கிற அந்த கோபம், அந்த ஆத்திரம். அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சிவனை அந்த சதஸ்லேயே நிந்திக்கிறான். நிந்திட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நானும் ஒரு யாகம் பண்ணுவேன், அதில் உனக்கான அவிர்பாகம் கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ரஹஸ்பதி சவம் அப்படிங்கிற இந்த யாகத்தை அவன் ஆரம்பிக்கிறான். பொண்ணையும் அழைக்கலை. அப்போ தாக்ஷாயினிக்கு தக்ஷனுக்கு அழைக்கலைங்கிறது நன்னா தெரியறது. இருந்தாலும் இந்த தாக்ஷாயினிக்கு என்ன அப்படின்னா இந்த யாகத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தன்னுடைய பர்த்தாவான சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறா. எப்படி வேண்டிக்கிறா அப்படின்னா, ரொம்ப அழகாக கேட்குறாளாம். என்ன அப்படின்னா, உங்களோட மாமனாராக இருக்கக்கூடிய தக்ஷ பிரஜாபதி ஒரு பெரிய யாகம் பண்ணுறாரே, நம்ம போக வேண்டாமா? பொண்ணும் மாப்பிள்ளையுமா இருக்கக்கூடிய நம்ம அங்கே போனால் தானே அது மரியாதை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மேலே அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, தாயார் இல்லையா, எல்லாருக்கும் தன்னோட பிறந்தாத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு அதீத சந்தோஷம். அவளெல்லாம் போய் பார்க்கணும், உடன் பிறந்தவாளை பார்க்கணும், அண்ணாமண்ணியை பார்க்கணும், பெரியம்மா பெரியப்பாவை பார்க்கணும், பாட்டி தாத்தா இருப்பா அவளை போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பிறந்தாத்து சைடு ஒரு கல்யாணம் கார்த்திகைன்னா எப்படி ஒரு பறக்கிறது நம்ம மனசு போகணும்னு, அது மாதிரி அவளும் பெண் தானே. அதனால தாக்ஷாயினிக்கும் அப்படி ஒரு ஆசை விடுறது போகணும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறார் அப்படின்னா, பகவான் சிவபெருமான் சொல்கிறார், அழைப்பில்லாத ஒரு இடத்துக்கு போகிறது ரொம்ப அசிங்கம்மா, அதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொன்னதை அவளுக்கு என்ன இருந்தாலும் இந்த இடத்துல தன்னோட அப்பா அப்படியெல்லாம் பண்ண மாட்டார், நம்மளை நிந்திக்க மாட்டார், நம்ம போய் அங்கே நின்றுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளை ஆதரவு காண்பிப்பார் அப்படின்னு எல்லாம் அவளுக்கு தோன்றது. அப்படி தோணினதுனால அவள் என்ன பண்ணுறா, நம்ம போகலாம் வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்படி கூப்பிட்ட உடனே இவருக்கு சொல்கிறார், அம்மா அங்கே போகிறது ரொம்ப தப்பு, ஒரு கால் ஒன்றை உள்ளே போன உடனே. அப்போ அவர் தீர்மானம் பண்ணிட்டார் அவர் போகிறது இல்லைன்னு. இருந்தாலும் மனைவியாக இருக்கிறவ நீ போகும்பொழுது அங்கே யாருமே உன்னை மதிக்காமல் போயிட்டா அப்படின்னா நீ அது இறப்புக்கு சமானம் அப்படிங்கிறா. யாரு? சாக்ஷாத் சிவபெருமான் தன்னுடைய மனைவி கிட்ட. ஏன்னா இந்த இடத்துல வியாக்கியான கர்த்தாள்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, முன்னாடியே பகவானுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன நடக்க போகிறது தாக்ஷாயினிக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக தான் இந்த இடத்துல அதை சொல்கிறாளாம். அப்போ அவள் ரொம்ப இருந்தாலும் திரும்ப ஆத்துக்கார்ட்ட சொல்கிறா என்ன அப்படின்னா, அங்கே எல்லாம் என்னோட சகோதரிகள்லாம் தன்னுடைய கணவன்மார்களோட வந்திருப்பா, என்னுடைய தாயாரும் அங்கே இருப்பா, அவளோட கூட பிறந்தவா, இவாளை எல்லாரையும் போய் எனக்கு ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசை. இன்னொன்று அங்கே மகர்ஷிகள்லாம் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த யாகத்தில் யூபஸ்தம்பம் அப்படின்பா, அதை பார்க்கணும். எப்போவுமே நம்ம பெரிய பெரிய யாகமெல்லாம் பண்ணுற இடத்துல நம்ம போனால் அந்த யூபஸ்தம்பம்னு ஒன்று பண்ணியிருப்பா, அந்த கலசமெல்லாம் வச்சு அதை போய் தர்ஷனம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கக்கூடிய, மங்களத்தை கொடுக்கக்கூடியது அது. அதனால் அதெல்லாம் போய் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்க,
பகவான் வந்து சொல்கிறாரே யாகத்துக்கு அழைக்காததுனால நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப அவ என்ன சொல்கிறாளாம், நீங்களும் வந்து இந்த கிரகத்துக்கு எங்காத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு நீங்களும் வரணும், அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து தாக்ஷாயணி அப்பா தன்னுடைய கணவன் கிட்ட சொல்கிறா. ஆனால் வந்து சர்வஜான அவர் என்ன பரமேஸ்வரன் இல்லையா, அப்படி ஞானஸ்வரூபி, அப்படிப்பட்ட ஒரு வைராகி எப்போவுமே அவர் வந்து எப்படி அப்படின்னா என் வைராக்கியத்தில் என்ன அப்படின்னா அவருக்கு என்ன ஒரு நாகாபரணம் தான் போட்டுக்கணும், ஒரு பாம்பை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கணும், ஒரு புலித்தோலை போத்திக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவர் நினச்சா எத்தனை ரத்ன ஆபரணம் போட்டுக்கலாம், ஜடாமுடி வேண்டாம், வைரக்கிரீடம் வச்சுக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாத்தையும் தன்னுடைய மச்சினனுக்கே கொடுத்துடுறாராம். அதாவது யார் சாட்சாத் பெருமாளுக்கு தராராம் அதெல்லாம். ஏன்னா அவன் தான் நித்திய அலங்காரமாக இருக்கக்கூடியவன். இவர் யார் அப்படின்னா இவர் வந்து வெறும் ஒரு உத்ரிணி ஜலம் துளியூண்டு அந்த லிங்கத்து மேலே ஜலம் சொட்டிகிட்டே இருந்தாலே ஆசிதோஷி அப்படிங்கிறார். அதாவது அப்படியே ஓடி வந்துடுவாராம் கிருபை பண்ணுறதுக்கு சிவபெருமான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஹிருதயம் உள்ளவர், அனுகிரகத்தை தவிர வேற எதுவுமே யோசிக்காதவர். அவரை பற்றி புரிஞ்சுக்காம இந்த தக்ஷன் வந்து கண்ணா அப்படின்னான்னு அவரை அவமானம் பண்ணிடுறான். அப்படிங்கிறதுனால அவர் வந்து போவேண்டாம் அப்படின்னு தடுக்கிறார். தடுத்தாலும் அவளுக்கு வந்து இங்கே வந்து என்ன அப்படின்னா துக்கத்தினால நம்ம தடுத்ததுனால என்ன ஆகிடும் அப்படின்னா இவ துக்கத்தோடு இங்கே வந்து சிவலோகத்தில் இருந்துட்டு இவ மனசு கஷ்டப்படுவா. அதனால அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா ரிஷபாரூடரா, அதாவது ரிஷப வாகனத்தில் தாயாரான தாக்ஷாயினியை உட்காத்தி அவளுக்கு நவவிதமான பூஷணங்கள் எல்லாம் பூட்டி அவளை நன்னா அலங்காரம் பண்ண வைக்கிறார். அங்கே இருக்கிற எல்லா சிவகணங்களாக இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து இவளுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி நறுமணமான மலர்கள்லாம் சூடி தாக்ஷாயினியை வந்து ரொம்ப அதிரூப சுந்தரியாக அவளுக்கு வந்து எல்லா பூஷணங்களையும் போட்டு, ஒரு பிறந்தாத்துக்கு போனாலும் நம்ம ஏதாவது வாங்கிட்டு போகாமல் இருக்க முடியுமா, அதற்கான செல்வங்களை எல்லாம் அவளுக்கு வந்து சீராட்டம் கொடுத்து பிறந்தாத்துக்கு போறா. அந்த ஒரு யாகத்துக்கு போறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது அத்தனையும் ரொம்ப அழகா வந்து சாக்ஷாத் பகவான் வந்து அவளுக்கு பண்ணி அனுப்புறார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியறது, பகவானுடைய ஒரு கல்யாண குணம் இல்லையா, தன்னுடைய மனைவியா இருக்கக்கூடிய தாக்ஷாயினி எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பிறந்தாத்துக்கு போறா, தன்னுடைய சகோதரிகளை பார்க்க போறா, சகோதரன்களை பார்க்க போறா, இதெல்லாம். அதனால அவளுக்கு வேண்டிய அத்தனை உபச்சாரத்தையும் கொடுத்து உள்ளப்போ அவளை அனுப்பிச்சு வைக்கிறார். இப்போ என்ன ஆறுது அப்படின்னா தாக்ஷாயணி வந்துடுறா, தக்ஷன் பண்ணக்கூடிய யாகசாலை கிட்ட வந்துடுறா. வந்தால் என்ன ஆறுது அப்படின்னா அங்கே இருக்கிறவா யாருமே, அங்கே இருக்கிற ஒரு ரிஷி முனி யாரும் தாக்ஷாயினியை வான்னு கூப்பிடலை. வான்னு கூப்பிடலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவனுடைய சகோதரிகளும் சகோதரிகளோட அம்மா தாயாரும் சகோதரி மாத்திரம் பெண்கள் மனசு இல்லையா, அதனால அவ மாத்திரம் வந்து இவளை கூப்பிட்டு வான்னு கூப்பிடுறா. ஆனால் இவளுக்கு ரொம்ப அப்படியே கோபம், அதாவது மனசுக்கு ரொம்ப வருத்தமாயிடுறது. என்னடா இது, இப்படிப்பட்ட சிவநாமமே இல்லாத ஒரு ருத்ர ஜபமே இல்லாத ஒரு யாகமா, எப்படி பண்ண முடியும் அப்படிப்பட்ட யாகத்தை? அப்போ இந்த தக்ஷனுக்கு என்ன ஒரு தைரியம், நம்மளுடைய கணவன்னு மாத்திரம் இல்லை, இந்த லோகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய பகவானுடைய சிவன் நாமத்தை சொல்லாத ஒரு யாகம் என்ன யாகம் அப்படின்னு இவளுக்கு வந்து தோன்றது. உடனே இவ என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து பகவானை வேண்டிக்கிறா, சிவபெருமானை வேண்டிண்டு என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த சிவ அப்படின்ற எழுத்துக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம். இந்த சிவ அப்படின்னாலே மங்களம், எப்பொழுதும் மங்களத்தை தரக்கூடிய இந்த மந்திரத்தை யார் ஒருத்தன் வந்து கடைசி காலமாக இருக்கட்டும் தன்னுடைய நாக்கில் ஒரு தடவை சிவநாமம் சொல்லிட்டான் அப்படின்னா அவனுக்கு மோட்ச கதியை கொடுக்கக்கூடிய பகவான், அப்படிப்பட்ட மங்களமூர்த்தியான சிவனை வந்து துவேஷிக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு புரியுது. புரிஞ்சுட்டு அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா சிவபுராணத்தில் கூட சிவனோட மகிமையை அப்படி சொல்லியிருக்க மாட்டாளாம். இங்கே வந்து தாக்ஷாயினி இந்த சிவ மகிமையை அவ்வளோ அழகாக வந்து இந்த இடத்துல சொல்கிறா. ஏன்னா தாக்ஷாயினி யார் அப்படின்னா
ஜகத்துக்கெல்லாம் மாதா இல்லையா? அப்படிப்பட்ட தாயாராக இருக்கக்கூடியவள் பராசக்தி சிவநாம வைபவத்தை ரொம்ப அழகாக அங்கே உபதேசம் பண்ணுறா. சிவனை யாரெல்லாம் பக்தியோட உபாசனை பண்ணுவாளோ அவளுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த சிவனை நிந்தித்த தக்ஷனுக்கு என்ன ஆக போகிறது அப்படிங்கிறதையும் பின்னாடி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பட்டத்திரி சொல்கிறார். ஒரு இவரை நிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி நிந்திக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு. அப்படி ஒரு நிந்தனை பண்ணிட்டு இப்படிப்பட்ட ஒரு யாகம் எதற்கு அப்படிங்கிறா. இந்த இடத்துல அவ வருத்தப்பட்டு சொல்றா, சிவநாமம் பகவானுடைய ஒரு ருத்ர ஜபமும் இல்லாமல் எப்படிப்பட்ட நாமம் அது அப்படிங்கிறத நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சங்கராய ஸ்ரீமன்மகாதேவாய நமஹ அப்படிங்கிற ஒரு சிவஸ்துதி அந்த யாக குண்டத்தில் யாகம் பண்ணுற எல்லார் வாயிலேருந்தும் வரலையாம். அதை பார்த்துட்டு அப்படி துடிச்சு போயிடுறா தாயார். எப்படி ஒரு சிவனிந்தனை பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷன் தன்னுடைய அப்பா கிட்ட சபதம் பண்ணுறா. என்ன அப்படின்னா, என்னுடைய ஆத்துக்கார் சொல்லியும் நான் கேட்காம இங்கே வந்தது முதல் தப்பு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, உன்னோட பொண்ணா நான் திரும்பி அங்கே போகமாட்டேன். நான் உள்ள நுழைஞ்சேன் அப்படின்னா என்னை தாட்சாயணி வாமா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அதனால உன்னுடைய மகளா எனக்கு அங்கே போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த யாக குண்டத்தில் வடக்கு நோக்கி உட்கார்றா பத்மாசனம் போட்டுண்டு தாயார். அப்படி யோகீஸ்வரிய வைலியா. ஸோ அதனால் என்ன பண்ணுறா, ஆச்சமனியம் பண்ணிட்டு வடக்கு பக்கமாக உட்கார்றா. உட்காந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, யோகம் அப்படியே பகவானை மனசில் நிறுத்தி ஒரு யோகத்துக்குள்ள தன்னை மனசை கொண்டு போகிற அஷ்டாங்க யோகத்தை ஸ்மரண பண்ண 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 என்ன ஆறுது அப்படின்னா, அவளுடைய உடம்புலேருந்தே ஒரு யோக அக்னி வெளியில் வருது. அந்த யோகாக்னி அப்படியே தாக்ஷாயினி அப்படியே எரிக்கிறது. இது அத்தனை பேரும் ரிஷியும் அகோ அகோ அகோன்னு எல்லா தேவ ரிஷிகள் எல்லாரும் கத்தரா. அங்கேருந்து இது என்ன பூமாதா இல்லையா, தாயார் இல்லையா, தானே தன்னை எரிச்சுக்கிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட விஷயம். அது அப்படியே எரிஞ்சு அது ஒரு ஸ்வரூபமாக என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு ஜோதியாக கிளம்பி அது ஹிமவானுக்கிட்ட போய்டுறது இந்த ஜோதி. அப்புறமா மீண்டும் அவள் ஹிமவானோட புத்திரியா பார்வதியா அவதாரம் பண்ணி பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணின்றதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் பின்னாடி. இப்போ தாக்ஷாயினியா இந்த இடத்துல எரிஞ்சதுனால என்ன ஆயிடுறது, என்டையரும் அப்படியே பஸ்பமாகி கிடக்கு. எப்படி யஜ்யம் பண்ணுவா? யஜ்யம் எல்லாம் பண்ணக்கூடாதே. இந்த மாதிரி ஒரு இறப்பாட்டம் இது இதைத்தான் அங்கே முதலியே அவர் சொன்னார். எங்கே ஒரு இடத்துல நம்மளை அவமரியாதை பண்ணுறாளோ அப்போ அது இறப்புக்கு சமானம் அப்படின்னு சாட்சாத் பரமேஸ்வரன் சொன்னதை மீறி ஒரு தந்தை மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசம் கிளம்பி வந்துட்டா. இப்படி வந்ததுக்கு அப்புறமா இவ என்ன ஆறுது அப்படின்னா, இதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுறா அப்படின்னா, சாட்சாத் இந்த தாக்ஷாயினி தக்ஷ யஜ்ஞத்தில் பண்ணின இந்த விஷயத்தை நாரத மகரிஷி சொல்ல வரார். யார்கிட்ட அப்படின்னா பரமேஸ்வரன்கிட்ட சொல்கிறார். அது சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன ஆறுது அப்படின்னா, பட்டத்திரி ரொம்ப அழகாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பேதம் இல்லை, இதில் என்ன ஒரு பேதமும் பகவத் பேதமும் பகவானை நிந்திக்கிறதும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பவன் தனுமேவ சர்வம் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகம் பண்ணுறார். அதுலேருந்து சிவவிஷ்ணு பேதம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதனால் 9வது ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு குணம், பகவானுடைய குணம் தெரியுது. அதற்கப்புறமா தாயார் என்ன ஆறா அப்படிங்கிறது எப்படி தக்ஷனுடைய மகளான தாக்ஷாயினி தன்னையே பஸ்பமாக்கிக்கிறா அப்படிங்கிறது 9வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொன்னார் பட்டத்திரி. இப்போ 10வது ஸ்லோகத்தில் என்ன ஆறுது அப்படிங்கிறது அப்படின்னா, இந்த யாகம் எப்படி நின்று போகிறது, அதனால பின்னாடி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். கிருத்தேஷமர்த்திதமக சதுகிருத்த சீர்ஷோ
தேவ பிரசாதிதஹரா ததலப்தஜீவக त्वद्भूरितक्रतुवर पुनरापशान्तिं सत्वं प्रशान्तिकर पाहि मरुत्पुरेश. இப்படி சதியா இருக்கக்கூடிய தாக்ஷாயணி தக்ஷ யஜ்ஞத்துல பகவானுடைய நாம வைபவம். ஏன்னா இது இந்த நம்ம சொன்ன இந்த நமஸ்தே அஸ்து பகவான் அவ சொல்றா அந்த அத்தனையுமே என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு நாம சங்கீர்த்தனமா இருக்கு. யாரை பத்தின நாம சங்கீர்த்தனம்? சிவபெருமானை பத்தின ஒரு நாம சங்கீர்த்தனம். அதனுடைய வைபவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தாக்ஷாயணி சொல்லிட்டு தன்னுடைய யோக அக்னியால தன்னுடைய சரீரத்தையே எரிச்சுண்டா அப்படிங்கிற ஒரு செய்தியை போய் நாரதர் சொல்றார். யார்கிட்டனா சாக்ஷாத் பரமேஸ்வரன்ட்ட போய் சொல்கிறார். சகலாவாசவாசியான கைலாசவாசியா இருக்கக்கூடிய பகவான்கிட்ட போய் இதை சொல்கிறார். சொன்ன உடனே பரமேஸ்வரனுக்கு என்ன ஆயிடுறது அப்படின்னா அப்படியே உச்சமாக கோபம் வந்துடுறது. என்ன இருந்தாலும் மனைவி இல்லையா, தர்மபத்தினி இல்லையா, அதனால என்ன பண்ணுறார், தன்னுடைய தலையிலேருந்து ஒரு ஜட்டை அதை கிள்ளி அப்படி கீழே போடுறார். கீழே பூமியில் அப்படி விட்ட எறிகிறார். அந்த ஜட்டை என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய பூதமாக கிளம்புறது. எவ்வளோ பெரிய பூதம்னா ஆகாச அளவுக்கு இருக்கான் அதோட சரீரம். அதோட அக்னி எப்படி இருக்குன்னா ஜுவாலை. தலையில் இருக்கக்கூடிய தலைமுடியெல்லாம் என்ன கேசங்கள்லாம் என்ன இருக்குன்னா அப்படியே அக்னி ஜுவாலையாக இருக்கும் அந்த கேசங்கள்லாம். மேகத்தோட காந்தி அப்படின்னா கனங்கரேல்னு இருக்கக்கூடிய ஒரு சரீரம். 3 சூரியனை ஒன்றா வச்சா மாதிரி 3 கண்கள் இருக்குது, 1000 கைகள் இருக்குது, ஒரு பயங்கரமான தெத்திப்பற்கள் இருக்குது, கழுத்தில் பிரம்ம கபாலம் அந்த கபாலங்கள் எல்லாம் போட்டுருக்கிற ஒரு மாலை இருக்குது. கைகளில் அத்தனை கைகள்லையும் பலவிதமான ஆயுதங்கள், பேரே சொல்ல முடியல, அவ்வளோ விதமான ஆயுதங்கள். இந்த ரூபத்தோட கூடிய பூதம் என்ன பண்ணுறது அப்படின்னா தன்னோட இன்னும் பல ருத்ரகணங்களை எல்லாம் அழைச்சிண்டு நேராக அங்கே போய் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த தக்ஷ யாகத்தை நிறுத்துறது, துவம்சம் பண்ணுறது இந்த தக்ஷ யாகத்தை. இதுக்கு நடுப்புற என்ன அப்படின்னா இப்படி சிவனிந்தனை பண்ணினதுனால என்ன பண்ணுறான் அப்படின்னா நந்தி தேவருக்கு பொறுக்கலையாம். இப்படிப்பட்ட நம்மளுடைய தலைவனாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய பகவானாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை நிந்தனை பண்ணினதுனால நந்தி பகவான் என்ன பண்ணிடுறார், தக்ஷனுடைய கழுத்தை வெட்டிடுறார். தக்ஷனுடைய கழுத்தை வெட்டி அது ஒரு பக்கம் போய் விழருது. இதெல்லாம் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா தக்ஷனை எப்படி பிழைக்க பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் எல்லாருக்கும் இந்த இடத்துல சாக்ஷாத் பகவானாக இருக்கக்கூடிய சங்கரன், ஸ்ரீசங்கரன் அப்படின்னா யார் இந்த இடத்துல பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் இந்த இடத்துல அழகாக அவளுக்கு ஒரு அனுகிரகத்தை தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா ஸ்வீகரணம் பண்ணிட்டார் தன்னுடைய மனைவியை, ஹிமவானோட புத்திரியா போயிடுறாவ. இந்த இடத்துல தக்ஷனுக்கு ஒரு புத்தி புகட்டணும் அப்படிங்கிறதா அவருடைய எண்ணம். அவனுடைய தலை துண்டிச்சு கீழே கிடக்கு. இப்போ என்ன அப்படின்னா இந்த யாகத்துக்கு பலி கொடுப்பான். அதுக்கு பலிக்காக ஒரு ஆடு வச்சிருக்கா. அந்த ஆட்டினுடைய சிரசை எடுத்து இப்போ தக்ஷனுடைய சிரசு தலை இல்லாத இடத்துல இந்த ஆட்டு தலையை வைக்க தக்ஷனுக்கு ஆட்டினுடைய முகமும் உடம்பு தக்ஷனாவும் அந்த மாதிரி ஒரு ரூபம் அவனுக்கு கிடைக்கிறது. அதனால இவ எல்லாரும் தக்ஷன் போய் பரமசிவன் காலில் போய் விழறான், மன்னிப்பு கேட்குறான். என்ன அப்படின்னா தக்ஷனா இருக்கிற வரைக்கும் பகவானை நிந்தனை பண்ணிட்டு இருந்த இந்த தக்ஷன் இப்போ ஆட்டுத்தலையோட போய் பகவானை துதி பண்ணுறானா, பகவானை ஸ்துதி பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா இப்படி பாதியில் இந்த ஒரு யாகம் அப்படிங்கிறது நிற்கக்கூடாது, அதை எப்படியாவது பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண உடனேயே என்ன ஆயிடுறது அப்படின்னா யஜ்ஞமூர்த்தியாக இருக்கக்கூடிய இல்லையா, யஜ்ஞ வராகமூர்த்தின்னு நம்ம பார்த்தோமே, அதனால யஜ்ஞஸ்வரூபியாக இருக்கக்கூடிய சாக்ஷாத் மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணுறான். அவரும் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த இஷ்டினா இந்த ஹோமம் இதெல்லாம் பண்ணுறா இல்லையா, அதில் ஹவிஸ்னா அந்த கொடுக்கக்கூடிய ஒரு அர்க்கியம் அதை இதெல்லாம் தரா இல்லையா, அந்த அவிர்பாகத்தை என்ன பண்ண போகிறான் அப்படின்னா இந்த சாக்ஷாத் மகாவிஷ்ணுவை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண
எப்போ அவன் மனசு திருந்தி பிரார்த்தனை பண்ணினானோ சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கும் அவன் மேலே ஒரு கருணை வருது, சாக்ஷாத் மகாவிஷ்ணுக்கும் அவன் மேலே ஒரு கருணை வர மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார் அப்படின்னா அப்படியே கருடன் மேலே அமர்ந்த உருவமாக தலையில் ரொம்ப அழகான பளபளக்கிற அப்படிப்பட்ட வைர மணி முத்துக்களால் நிறைஞ்ச ஒரு கிரீட்டத்தையும் சங்கு சக்கரம் கதம் பத்ம இதெல்லாத்தையும் வச்சுண்டு தலையில் இப்படி காதில் நல்ல மக்கர குண்டலங்களை தரிச்சுருக்கார், பீதாம்பரத்தை அணிஞ்சுருக்கார், ரத்னமயமான காஞ்சினா இடுப்பில் ஒரு பெரிய இதை போட்டுருக்கார் மேக்கலையை, அதுக்கப்புறமா வனமாலையை தரிச்சுருக்கார். மந்தகாசத்தில் இந்த உலகத்தையே ஆக்கர்ஷிக்கக்கூடிய ஒரு சிரிப்பும் அதனால ஆனந்தத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு மனசும் வச்சுண்டு பகவான் சாக்ஷாத் நாராயணன் அங்கே வந்தார் அப்படிங்கிறது அதாவது எங்கே இந்த இதுக்கு அவிர்வாகம் வாங்கிக்க வந்துடுறார். அதை பாகவத ஸ்லோகம் ரொம்ப அழகாக சொல்கிறது. பகவானுடைய ரூப லாவண்யம் இப்போ சொன்னதை பாகவதம் என்ன அழகாக சொல்கிறது. ஷியாமோ ஹிரண்யரசனோக கரீட ஜுஷ்டோ நீலாலக பிரமர மண்டித குண்டலாஸ்யக கம்பக்ஷர சக்கர சரச்சாப கதாசி சர்ம வியக்ரைர்ஹிரண்மய புஜைரிவ கர்ணிகாரக அப்படின்ற ஒரு ஸ்லோகமாக பாகவதம் ரொம்ப அழகாக இந்த சாக்ஷாத் மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய பகவானுடைய ஒரு அழகை வர்ணனை பண்ணுறது. இப்போ என்ன ஆறுது அப்படின்னா பரமசிவன் பிரம்மா தக்ஷன் இவா எல்லாரும் தனித்தனியாக பகவானை ஸ்துதி பண்ணுறா. அப்படி ஸ்துதி பண்ணும்பொழுது ஹரிநாராயணனாக இருக்கக்கூடிய பகவான் பிரம்மருத்ரர்களுக்கும் தனக்கும் எந்த விதமான பேதம் இல்லை. ஹரியும் ஹரனும் ஒன்றே அப்படிங்கிற அந்த வாக்குக்கு பொருத்தமாக ஹரி வேற ஹரன் வேற இல்லை, ஹரன் வேற ஹரி வேற இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஸ்லோகம் பகவான் என்ன சொல்கிறார் பாகவதத்தில் காமிக்கிறது அப்படின்னா அகம் பிரம்மாச்ச சர்வச்ச ஜகதக்காரணம் பவம் பரம் அப்படிங்கிற ஜகதக்காரணம் பரம். அதாவது இந்த உலகத்துக்கே மேலா இருக்கக்கூடிய நான் தான் பரபிரம்மாவாகவும் இருக்கேன், நானே சிவனாகவும் இருக்கேன் அப்படின்னு விளக்கி சொல்கிறார். அந்த மாதிரியான ஒரு இது எப்படி மனுஷன் தன்னோட தலை கால் முதலிய அங்கங்களில் பேத புத்தி இல்லையோ, அதாவது கை ஒசத்தி எனக்கு, கால் ஒசத்தி, கண்ணு ஒசத்தி எனக்கு, என்னுடைய மூக்கு தான் ஒசத்தி, என்னோட தலை தான் ஒசத்தின்னு யாரும் தன்னுடைய உருவத்தில் பாகுபாடு பார்க்கறது இல்லையோ, அது மாதிரி சிவஸ்வரூபமாக இருக்கிற நானும் ஹரிஸ்வரூபமாக இருக்கிற எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் எந்த பேதமும் இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே சாக்ஷாத் ஹரிநாராயண மூர்த்தி அங்கே ரொம்ப அழகாக அனுகிரகம் பண்ணுறார். அதனால் தக்ஷனோட யாகம் பூர்த்தி ஆறுது. அதனால் தக்ஷனுக்கு மனசில் ஒரு அசாத்தியமான ஒரு சாந்தி கிடைக்கிறது. அந்த சாந்தி ஏற்பட்டதுனாலேயே அதை தான் சொல்கிறார் சாந்தி மாப்ப அப்படின்னு பட்டத்திரி ரொம்ப அழகாக அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அவனுக்கு புனராப சாந்தி, அவனுக்கு திரும்பவும் ஒரு சாந்தி கிடைக்கிறது. இந்த இந்த ஒரு பெரிய ஒரு ருத்ரன் ஒரு பெரிய பூதத்தை அனுப்பிச்சார் இல்லையா, அந்த பூதத்தோட பேர் வீரபத்ர சுவாமி அப்படின்னு எல்லை கோவில்கள் எல்லாம் இந்த பகவானை வச்சிருப்பா. வீரபத்ர சுவாமின்னு நம்ம கோவிலில் பார்த்தோன்னா தெரியும். அதெல்லாம் எந்த மூர்த்தி அப்படின்னா இந்த மூர்த்தி தான். எப்படின்னா சிவனுடைய ஜட்டையிலேருந்து விழுந்த ஒரு ஜட்டை, அது அப்படி அது ஒரு ஸ்வரூபத்தை எடுத்துக்கிறது. அதற்கு பேர் வீரபத்ர சுவாமி அப்படிங்கிறா. அப்படிப்பட்ட பகவான் இப்போ சாக்ஷாத் பரபிரம்மமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குருவாயூரப்பன் நாராயண ஸ்வரூபமாக தக்ஷனுடைய யாகத்துக்கு கடைசியாக அவன் தரக்கூடிய அவிர்வாகத்தை வாங்கிண்டு பரமேஸ்வரனும் தக்ஷனும் பிரம்மாவும் சேர்ந்து சாக்ஷாத் வைகுண்டபதியாக இருக்கக்கூடிய பகவானை நமஸ்காரம் பண்ணி ஸ்துதி பண்ண அங்கே ஒரு அசாத்தியமான ஒரு சாந்தி நிலவருது அப்படிங்கிறத சொல்கிறார். சொல்லி அதை தான் பாகவதத்திலேயும் சொல்கிறார் சாந்திம கதி மதிகச்சதி அப்படிங்கிற. மீண்டும் அதை என்ன அப்படின்னா
புனரக அது வந்து திரும்பவும் ஒரு சாந்தி அங்கே நிலவருது. அதனால் வந்து பரமபக்தரான நாராயண பட்டத்திரிக்கு வந்து மனசில் வந்து கங்காஜலம் அளவுக்கு பெருகிறதாம். என்ன அப்படின்னா இந்த பாகவத பிரேமை, பாகவதத்தினுடைய சாரம் வந்து கங்காஜலம் மாதிரி பட்டத்திரியுடைய மனசில் பிரவகிக்கிறதுனால மாத்திரமே இந்த மாதிரியான ஸ்லோகங்களை வந்து அவரால் பண்ண முடிஞ்சுது. தக்ஷ யஜ்யம் இதில் வந்து தாக்ஷாயனுடைய கதை இதை வந்து ரொம்ப விஸ்தீரணமாக பாகவதம் ரொம்ப அழகாக சொல்லின்னு இருக்கு. இந்த விஷயம் இதில் வந்து பட்டத்திரி வந்து என்ன அப்படின்னா பொதுவாக சொல்லிடுறார், பாகி மருத் புராதீஷ அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா புராதீஷா குருவாயூரப்பா உன்னை நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம், எல்லாருக்கும் என்ன காக்கணும்னு சொல்லின்னு இருக்கிற பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில் வந்து பொதுவாக காக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறார். அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த லோகத்தையே நீதான் ரட்சிக்கணும் அப்படிங்கிற இந்த நரநாராயண பகவானாக இருக்கக்கூடிய அவதாரத்தை சொல்லி தக்ஷ பிரஜாபதியாக இருக்கக்கூடிய தக்ஷன் தாக்ஷாயணி மூலமாக என்ன சிவனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது வந்து புரியுறது. சிவமகிமையை சொல்கிறதே வந்து அவ்வளோ ஸ்லோகங்களில் பாகவதத்தில் சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட தாக்ஷாயினி தன்னுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடிய பரமசிவனுடைய அம்சத்தையும் அவனுடைய அழகையும் அவனுடைய புத்தியையும் அவனுடைய பிரபாவத்தையும் இந்த இடத்துல வந்து சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு பர்த்தாவனுடைய மனைவியாக இருக்கக்கூடியவ எந்த ஒரு நிந்தாஸ்துதியை ஏத்துண்டு மீண்டும் பகவானாக இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனை பார்க்க அவளுக்கு மனசு இல்லை, அதனால யோகாக்னிலேயே தன்னை எரிச்சுக்கிறா அப்படிங்கிறது எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இந்த 16வது தசகத்தில் 10 ஸ்லோகங்களில் நாராயண பட்டத்திரி ரொம்ப அருமையாக ஸ்மரிச்சுன்னு இருக்கார். இதற்கப்புறமா வந்து அடுத்த தசகமெல்லாம் வந்து துருவனோட சரித்திரம் வருது. ரொம்ப அருமையான சரித்திரம், துருவ சரித்திரம். இதெல்லாம் பாக்கியம் பண்ணி இருந்தாலே ஒழிய கேட்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப துர்லபம். அதெல்லாம் கிடைச்சிருக்கிற மாதிரி வந்து நம்மளோட குருவாயூரப்பன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படிங்கிறதோட வந்து இன்றைக்கு இந்த 16வது தசகத்தோட பாவார்த்தம் பூர்த்தியாகுது. தக்ஷ பிரஜாபதியோட இதை வந்து கேட்குறவாளுக்கு வந்து சகல விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு பாகவதம் பலஸ்ருதி சொல்கிறது. அதனால் சிவநாமம் அப்படிங்கிறது வந்து அன்றைக்கு இன்றே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, சிவநாமம் சொல்லி பழகு அப்படின்னு சொல்கிறா. அதனால் சிவஸ்துதி அப்படிங்கிறது வந்து ஒரு அபாரமான ஸ்துதி. அதை வந்து எல்லாரும் அவசியமாக வந்து எப்பவும் பகவானை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப அழகாக இதில் வந்து சொல்கிறா. அப்படியாக இந்த 16வது தசகம் பூர்த்தியாகுது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.